குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறப்பு நேரலை. தலைநகரில் ஒரு கார் வெடிப்பு. இது குண்டு வெடிப்பா, பயங்கரவாத தாக்குதலா அப்படின்ற ஒரு பெரும் விவாதம் நாடு முழுக்க எழுந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வெடி சத்தம் கேட்டதாக லோக்கல்ஸ் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அட்டாக் நடந்த இடம் அப்படின்றது, இந்த நேரம் அப்படின்றது எல்லாமே பெரும் பரபரப்பை நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்கிறது. செங்கோட்டையில் எங்கள் பிரதமர், இந்த நாட்டினுடைய பிரதமர் எப்போல்லாம் தேசிய கொடி ஏற்றுகிறாரோ அந்த இடத்திற்கு வெளியே இந்த அட்டாக் நடந்திருக்கிறது. அட்டாக்கா இல்லை ஆக்சிடென்ட் அப்படின்றது டிபேட்டபிள். பட் இந்த இன்சிடென்ட் அப்படின்றது அதை சொல்லணும். இப்போதைக்கு இன்சிடென்ட் இப்போது அந்த இடத்துல தான் நடந்திருக்கிறது. இன்று மாலை ஒரு 7 மணி கிட்ட அரவுண்ட் 7 PM இந்த சம்பவம் 7:30 அரவுண்ட் இது நடந்திருக்கிறது. டெல்லியில் ரொம்ப முக்கியமான ஓல்டு டெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்றக்கூடிய இடம். அதற்கு வெளியே கரெக்டாக பார்த்தோம்னா 150 மீட்டர் டிஸ்டன்ஸில், செங்கோட்டையிலிருந்து 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு டிராஃபிக் சிக்னலுக்கு இடையே கரெக்டாக வண்டி நிப்பாட்டப்படும் போது இந்த சம்பவம் நடந்ததாக போலீஸ் கமிஷனர் தெரிவித்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்தோன்னா கௌரி சங்கர் அப்படின்னு ஒரு ஹிந்து கோவில் இருக்கிறது, ஒரு ஜெயின் ஆலயம் இருக்கிறது. இது நடந்தக்கூடிய இடம், நடந்த விஷயம், இந்த சம்பவம் இன்றைய நாள் அப்படின்றது இன்னும் இதற்கு கூடுதலான கான்ஸ்பிரசி தியரிஸுக்கான ஒரு வலு சேர்க்கிறது. இன்னைக்கு காலையில இருந்து மட்டும் ஜம்மு காஷ்மீர், டெல்லி, ஹரியானா, சண்டிகர் அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல ரெய்டு. ஜம்மு காஷ்மீர் போலீஸ், ஹரியானா போலீஸ், NIA அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல உங்களுக்கு ரெய்டு மேலே ரெய்டாக நடந்திருந்ததை காலையிலேருந்து பார்த்தோம். கேஜிஸ் ஆஃப் 2500 கிலோ வெடிமருந்துலாம் கைது பிடிபட்டது. 2 முக்கியமான ஒரு டெரர் சஸ்பெக்ட்ஸ் கைது செய்யப்பட்டனர். 2 மருத்துவர்கள், ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த 2 மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஹரியானா ஃபரிதாபாத் வரைக்கும் வந்திருக்கிறார்கள். அவங்க ஸ்ரீநகர், புல்வாமா ஸ்ரீநகர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஹரியானா வரைக்கும் காரில் ட்ராவல் பண்ணது அம்பலமானது. உங்களுக்கு வெடிமருந்துகள் அதிக அளவில் பிடிப்பட்டது. RDXக்கு தேவையான, அதாவது RDX ரெடிமேடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய RDX இல்லை, பட் RDX செய்வதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கக்கூடிய வெடிமருந்துகள் 2500 கிலோ. எவ்வளோ? 2500 கிலோ. புல்வாமா அட்டாக்ல நம்ம எவ்வளோ பெரிய அட்டாக்னு தெரியும், ஜம்மு காஷ்மீர் நடந்தது. அந்த அட்டாக்கு பயன்படுத்தப்பட்ட கிலோ எவ்வளோ கேஜிஸ் ஆஃப் அம்யூனிஷன் அப்படின்னாலே அது 80 கிலோஸ் தான். பட் இப்போ பார்த்தோன்னா 2500 கிலோ அளவிலான வெடிமருந்துகள் பிடிபட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் காலையிலேருந்து ஒரு பரபரப்பாக தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கவே, இன்னைக்கு மாலையில் பார்த்தோம் அப்படின்னா தலைநகர் டெல்லியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. கார் வெடித்து ஒரு பெரும் விபத்து. அடுத்தடுத்து பல கார்களுக்கு தீ பரவி இருக்கிறது. அங்கே இதுவரை பார்த்தோம்னா 10 பேர்கிட்ட உயிரிழந்திருக்கிறதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்திருக்கிறது. 14 டெட் அப்படின்னு சோர்சஸ் அப்படின்னு நம்ம அன்வெரிஃபைடு சோர்சஸ் நமக்கு தகவல்களாக தெரிவிக்கின்றன. 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து LNJP மருத்துவமனை, டெல்லியில் இருக்கக்கூடிய பிரபலமான LNJP மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் அந்த சஸ்பெக்ட்ஸ் விக்டிம்ஸ் வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா பலர் ரொம்ப முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமையில வந்ததை பார்த்துருக்காங்க. சிலர் இறந்த சடலமாகவே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து அவசரமாக வெறும் 10 நிமிஷத்தில் டெல்லியோட கிரைம் பிரான்ச் போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே தீவிரமாக அங்கே இறங்கி விசாரணையில் இறங்கியதாகவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அவரே நேரடியாக கமிஷனர் ஆஃப் போலீஸ் டெல்லி கூடயும், ஏன்னா அவருடைய கண்ட்ரோல் கீழே தான் டெல்லி வருது அப்படின்னால அவரே நேரடியாக கமிஷனர் ஆஃப் போலீஸிடமும் IB டைரக்டருடனும் NIA NSG ஃபோர்ஸஸுடனும் அவர் தொடர் ஆலோசனையில் இருக்கிறார். திரு அமித்ஷா, நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தொடர்பு கொண்டு சம்பவம் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். அவரும் இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு அஜித் தோவல், IB டைரக்டர் உள்ளிட்டோருடன் ஆலோசனையில் இருந்திருக்கிறார். இந்த சம்பவத்தின் காரணமாக டெல்லி சவுத் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய
டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்ட்ரி கூடிய இடம் மீண்டும் பரபரப்பை எட்டியிருக்கிறது, உச்சக்கட்ட பரபரப்பில் இருக்கிறது. நாடு முழுக்க பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்தோம்னா டெல்லியில இந்த சம்பவம் நடந்த உடனே உத்தரப்பிரதேசத்தில் உச்சகட்ட உஷார் நிலை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டு முக்கியமான இடங்கள் அனைத்திற்கும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ரயில் நிலையங்கள், பஸ் அப்படின்னு பேருந்து நிலையங்கள் என எல்லா இடத்துலையும் வந்து தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரால மும்பை உள்ளிட்ட இடங்கள்ல தீவிரமான ஒரு கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது பார்த்தோன்னா மெட்ரோ கிட்ட நடந்ததுனால நாடு முழுக்க மெட்ரோ கிட்ட வந்து மெட்ரோக்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், ஏர்போர்ட், கோவில்கள், அதே போல் அனைத்து மத வழிபாட்டு தலங்கள் என எல்லா இடத்திலும் வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. தமிழகத்திலும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நந்தனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து, எக்மோர்லேருந்து, சென்ட்ரல்லேருந்து எல்லா இடத்துலையும் வந்து தீவிர பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தீவிரமான உங்களுக்கு ஒரு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதிக அளவிலான காவல்துறையினர் வந்து தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றனர். முக்கியமான இடங்களில் சோதனை செய்து வருகின்றனர். முக்கிய பாதுகாப்பான இடங்கள், ஐ மீன் ஒரு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஏரியாஸ்லாம் இப்போவே போய் பாதுகாப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நாடு முழுக்க ஒரு ட்ரெண்டாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள், பீகாரில் நாளைக்கு தேர்தல் நடக்கக்கூடிய நிலைமையில அங்கேயும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாடு முழுக்க முக்கியமான இடங்கள் அனைத்திலும் சோதனை, பாதுகாப்பு பலப்படுத்துதல் என உச்சக்கட்ட உஷாரில் நாடு இருக்கிறது. முக்கியமான அலர்ட்டாக அனைத்து காவல்துறையினருக்கும், அனைத்து முதல்வர்களுக்கும் ஐ மீன் டைரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் நாம் இன்று நமது ஆசிரியர் அவர்களோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம் சார். டெல்லியில் ரெட் ஃபோர்ட், செங்கோட்டைக்கு பக்கத்தில் 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கார் பிளாஸ்ட். இது நம்ம வந்து கோயம்புத்தூரில் கார் வெடிப்புன்னு சொன்னது எப்படி ஒரு விஷயமாக 2022 பேசப்பட்டதோ அதே போல் இப்பொழுதும் வந்திருக்கிறது. ரெட் ஃபோர்ட்டுக்கு வெளியில் கிலோஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பிடிப்பட்ட பின் இந்த சம்பவம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். இது வந்து எந்த வகையிலுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய அதிர்ச்சி தரத்தக்க ஒரு சம்பவம் வித் நோ டவுட். இதில் நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மை காம்ப்ளிமெண்ட்ஸ் டு யூ அண்ட் த டீம். கார் பிளாஸ்ட் அப்படின்னு போட்டதில்லை. இப்போ வந்து என்னென்னா அது பாம் பிளாஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தா அதுக்கு வந்து வேறு சென்ஸு, கார் ஆக்சிடெண்ட் அப்படின்னு போட்டிருந்தா அதுக்கு வேறு சென்ஸு. ஸோ கார் ஆக்சிடெண்ட்டாக தெரியாது, பாம் பிளாஸ்ட்டாக தெரியாது. அப்போ வந்து இப்போ தெரிஞ்சிருக்குது என்ன அப்படின்னா கார் பிளாஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. நம்ம கோயம்புத்தூரில் நடந்த ஜமேஷா முபீன் தன்னை பண்ண அந்த முயற்சியில் வந்து என்ன பெரிய விஷயம் தெரிஞ்சதுன்னா அது வந்து ஒரு விபத்தாகவே தொடர்ந்து சித்தரிக்கப்பட்டது. இனிஷியலாக அப்படி புரிஞ்சிருக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது, ரொம்ப சரி. ஆனால் அது வந்து நிறைய பாதரச குண்டுகள், நிறைய ஆணி, அப்புறம் வந்து பாஸ்பரஸ், இது மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே உள்ளே இருக்கிறது தெரிஞ்ச பிறகும் அது வந்து கார் வெடிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்ல முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி கோயம்புத்தூரில் பிளாஸ்ட் அப்படின்னோடனே அது வந்து பழைய 90களின் நினைவை வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி ஐயோ அப்படியா அப்படின்னு ஒரு பீரியட் பிடிச்சோ. அது மாதிரி டெல்லி, மும்பை இந்த ரெண்டு பகுதியிலுமே வந்து ரொம்ப சென்சிட்டிவான பகுதிகள். டெல்லியில் எது நடந்தாலும் அது தலைநகரம், அதனால் வந்து அது பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும். அவ்வளவு மோஸ்ட் பாப்புலேட்டட் ஒரு சிட்டி. மும்பை வந்து இந்தியாவுடைய வர்த்தக தலைநகரம். அங்கே பார்த்துருக்கோம் நம்ம 26/11 உட்பட பல பயங்கரவாத தாக்குதல் இது மாதிரி நடந்திருக்கின்றன. ஸோ அந்த ரெண்டு இடத்துல எது நடந்தாலும் வந்து பயங்கர சென்சிட்டிவாக இருக்கும். நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் நடந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பெரிய சென்சிட்டிவாக நம்ம பார்க்கப்படும். அப்போ வந்து நடந்திருக்கிறது ஒரு கார் பிளாஸ்ட் அப்படின்னு கிளியராக தெரியுது. அது வந்து ஒரு சதி செயலா, தீவிரவாத பயங்கரவாத சதி செயலா, இல்லாட்டி விபத்தா என்னங்கிற நம்ம பார்க்கணும். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவாக சற்று முன் செய்தியாளர் சந்தித்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. தற்போது வந்து நேரடியாக களமிறங்கி காயம்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்றவர்களோட உடல்நலம் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். சம்பவம் நடந்த இடத்துக்கு செல்கிறார். அண்டு காவல்துறை உயரதிகாரிகளோட ஆலோசனை நடத்துகிறார். ரொம்ப தெளிவாக அவர் வந்து டெல்லி போலீஸ் விசாரிக்கும், என்ஐஏ விசாரிக்கும், சிபிஐ விசாரிக்கும், எல்லா விதமான விசாரணை நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் எந்த விதமான வாய்ப்புகளையும் ரூல்ட் அவுட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்கிறார். ஸோ இது வந்து விபத்து தான் அப்படிங்கிற முடிவுக்கு அரசாங்கம் வரல, சதிதான் அப்படிங்கிற முடிவுக்கும் மத்திய அரசு வரலங்கிற புரிஞ்சுக்கணும். அது எதுவாகவும் இருக்கலாம். இது வந்து 2-3 வாய்ப்புகள் நமக்கு வந்து இப்போ ப்ரிலிமினரியாக நம்ம வந்து பிரைமா ஃபேஸின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து ஒரு பூர்வாங்க முகாந்திரங்கள் பார்க்குறோம்ல, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு பயங்கரவாத செயலாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேறொரு இடத்தில் நடப்பதற்கான ஒரு பயங்கரவாத செயலுடைய எதிர்பாராத விபத்தாக இருக்கலாம், அல்லது விபத்தாக இருக்கலாம். 3 வாய்ப்பு. விபத்தாக இருக்கலாம் அப்படின்னா என்னென்ன, காருக்கு பின்னாடி நம்ம வந்து பார்க்குறோம், இது வந்து ஹூண்டாய் i20 கார். இது
அதில் வந்து கேஸ் சிலிண்டர் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டு இருக்குதா, அவங்களுடைய சிலிண்டரோடு இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. இஃப் ஐ எம் நாட் ராங், அதில் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலுமே கூட நம்ம பார்க்குறோம் நிறைய மக்கள் வந்து அந்த சிலிண்டரை வந்து ஃபியூவல் வந்து சேவ் பண்ணுறதுக்காக சிலிண்டரை வந்து இவங்களே வந்து இணைச்சி வச்சுட்டு இயக்குறதை நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அந்த மாதிரி ஏதாவது விபத்து நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பியூராக ஒரு ஆக்சிடென்டல் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது, ஒரு வெடிப்பொருள்களை உள்ளே வைத்திருந்து வேற ஒரு இடத்துல தாக்குதல் நடத்துறதுக்காக வேற ஒரு நாள் சம்பவம் செய்யறதுக்காக காத்திருந்து இங்கே எதிர்பாராத விதமாக நடந்திருக்கலாம். இது 2. 3 வந்து இது பயங்கரவாத சிகிச்சையாக இருந்திருக்கலாம். இந்த புரியாத புதிரில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து சில முகாந்திரங்கள் நம்ம பார்க்குறோம். வந்து மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு செயல்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சில அடிப்படை விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ இது பயங்கரவாத செயலாக மட்டுமே இருந்தால் அந்த ஹூண்டாய் i20 காருக்கு உள்ள பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் அந்த காரில் இருந்திருக்காங்க தெரியும். டிக்கியிலேருந்து தான் அந்த கார் வந்து சின்ன கார் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த காருடைய டிக்கி பகுதியில் தான் வெடிச்சிருக்குது. அதில் வந்து 3 பேர் பயணிச்சிருக்கிறாங்க, 4 பேர் கம்ஃபர்டபுளாக பயணிக்க முடியும். பயங்கரவாத சதி செயலாக இருந்து ஆட்களை அழிக்கும் எண்ணம் மட்டுமே இருந்தால் அதில் வந்து ஒரு 3 பேர் ஏறி உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குறைவு. அப்போ வந்து ஒருத்தர் அங்கே இருந்து அந்த இடத்துல ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தியிருப்பார், அல்லது 3 பேர் உள்ளே இருந்து வேற வேறு சந்தர்ப்பங்களில் வேற வேறு இடங்களில் தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராக இருந்திருக்கலாம். அதற்கு முன்னாடி இது விபத்து நடந்திருக்கலாம். 3 பேரை ஒரே காரில் தற்கொலைப்படையாகவே இருந்தாலும் நமக்கெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு உட்பட பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தற்கொலைப்படையாகவே இருந்தாலும் ஒரு 5 பேர் 6 பேர் அவன் வந்து தானு அவங்க வந்து இருந்தபோது அவர்களுடைய உடம்புல தான் அவன் வந்து குண்டு வச்சுருந்தாங்க. 5-6 பேர் பெரிய டீமாக இருந்து செயல்பட்டாங்கன்னு பார்த்தோம். எல்லாருடைய உடம்புலையும் குண்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து இதுலேயே அந்த அவங்க எதிர்பார்க்குற ஒரு சதி ஒரு கோரம் ஒரு பலி எண்ணிக்கை கிடைச்சிரும் அப்படிங்கிறனால. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து மும்பை பிளாஸ்ட் சீரியல் பிளாஸ்ட்டில் பார்த்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வேறு வேறு இடங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ i20 கார் டிக்கியில் வெடிச்சிருக்கு. 3 பேர் அந்த காருக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைச்சக்கூடிய தகவல் படி கிட்டத்தட்ட 13 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது விபத்தாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது, கார் வெடிப்புக்கான வாய்ப்பும் இருக்கிறது, பாம் பிளாஸ்டுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. நம்ம எதையுமே ரூல் அவுட் பண்ணுவதற்கு இல்லை. பட் வந்து மோடஸ் ஆப்பரண்டியை பார்க்கும்போது 2 வாய்ப்புகள் அதை வந்து சுருக்கலாம். ஒன்று விபத்து, அல்லது சதி செயலுக்கு திட்டமிட்டிருந்து அதற்கு முன்கூட்டியே அவர்களுக்கு நடந்த ஒரு விபத்து. இந்த 2 வாய்ப்புகள் நமக்கு வந்து கண்கூடாக தெரிகின்றன. என்ஐஏ விசாரிக்கும், சிபிஐ விசாரிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. முதல் கட்ட வாக்குப்பதிவு பீகாரில் நடந்து முடிஞ்சிருக்கு. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. டெல்லியில் ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே பாஜக ஆட்சி வந்த பிறகு பயங்கரவாத தாக்குதல்கள் கிடையாது, ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருச்சு, நில் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லும்போது பஹல்காம் அட்டாக் நடந்துச்சு. அதனால் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் எவர் ஒரு ரிட்டாலியேஷன் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. மும்பை சீரியல் பிளாஸ்ட் 26/11 நடந்தபோது, சீரியல் அட்டாக் நடந்தபோது நம்ம பாகிஸ்தான் மேலே பதிலடி தாக்குதல் நடத்தாமல் நம்ம இருந்தோம். அதற்கான காரணம் கண்டலிசா ரைஸ் அன்னைக்கு அமெரிக்காவுடைய உள்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டதுக்கு எனக்கு நம்ம பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விவாதங்கள் வந்துச்சு. பட் திஸ் டைம் பஹல்காம் அட்டாக்கில் வந்தபோது இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிட்டாலியேஷன் கொடுத்து ஒரு போர் வந்து கன்வென்ஷனல் வார் நம்ம நடத்தினோம். அதில் பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான பாடம் கொடுத்தோம். அப்போ டெல்லியில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வென்ற பிறகு சட்டம் ஒழுங்கு வந்து ஏற்கனவே டெல்லியில் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் தான் இருந்தது. அப்படிங்கும்போது நம்ம வந்து பார்த்துருக்கோம், சட்டம் ஒழுங்கு வந்து எப்பயுமே மாநில அரசுடைய டொமைன். ஆனால் டெல்லி வந்து ஒரு யூனியன் பிரதேசம், அதுவும் தலைநகரம், அதனால் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் உண்டு. அந்த டெல்லியுடைய சட்டம் ஒழுங்கு வந்து நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய தலைமையின் கீழ். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாருமே தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை முறையிடுவாங்க. ஏன்னா அவர் தான் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு. காவல்துறை வந்து உள்துறை வந்து தமிழக முதலமைச்சர் வருது. அதுபோல் டெல்லி அப்படிங்கிற அந்த யூனியன் டெரிட்டரியுடைய அதிகாரம் என்பது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வருகிறது. அதனால் அவர் கீழே தான் சிபிஐ கணக்கு வந்துடும், அவர் கீழே தான் என்ஐஏ கணக்கு வந்து எல்லாமே அவங்களுக்கு கீழே வந்து நிற்க அப்படிங்கும்போது இது நேரடியாக மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு, ரேகா குப்தா நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங் த நேம், அவங்க சிஎம் ஆன பிறகு டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு வந்த பிறகு, மத்தியிலும் பிஜேபி ஆட்சி மாநிலத்திலும் பிஜேபி ஆட்சின்னு வந்த பிறகு ஒரு பாம் பிளாஸ்ட் அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது பாம் பிளாஸ்டா, கார் பிளாஸ்டா, கார் ஆக்சிடென்ட்டா, இந்த 3 லேயருக்குள்ள ஒரு பெரிய $1 மில்லியன் கேள்வி இருக்குது. மத்திய அரசு தொடர் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது. மத்திய அரசு தான் முழு பொறுப்பும் இருக்கிறது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் மத்திய அரசு இருக்குது. உள்துறை அமைச்சர் நேரடியாகவே களம் சென்றிருக்கிறார். சம்பவம் நடந்த இடம், பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம்,
காவல்துறை அதிகாரியுடனான உயர் அதிகாரியுடனான உடனடி ஆலோசனை இது அத்தனையுமே நடந்திருக்கிறது. நாளை பகல் பொழுது விடிவதற்குள் இதில் வந்து ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வந்து சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் சம்பவம் நடந்த பகுதியில் நமக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் பிளாஸ்ட் மூலமாக தெரிச்சிருக்குன்னு பார்க்கும்போது அதில் பாஸ்பரஸ் மாதிரியோ பால்ரஸ் குண்டுகள் மாதிரியோ ஆணி மாதிரியோ இந்த விஷயங்கள் கிடைத்திருப்பதாக இப்போ வரைக்கும் தகவல் இல்லை. இப்போ நமக்கு பேசிகிட்டு இருக்கிற தருணம் வரைக்கும் 7-7:30 மணி வரைக்கும் நடந்த வரை தகவல் இல்லை. ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு தகவல் நமக்கு வந்து ஒரு விஷயமாக கிடைக்கும் போது இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் வரும். சரி, இப்போ நமக்கு பார்க்குறோம் நிறைய வந்து உங்களுக்கு வந்து நெயில்ஸ் இல்லை அப்படின்றது ஒரு 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 முக்கியமான டேக் அவேவாக இருக்கும்போது இப்போ வந்து நமக்கு நெயில்ஸ் இல்லாமல் கூட இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்போ பார்க்குறோன்னா உச்சக்கட்ட எல்லா நாடு முழுக்க வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு கார் பிளாஸ்ட், இது எல்என்ஜி வெடிச்சிருச்சு, இல்லை தவறுதலாக உங்களுக்கு ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னா அது வேற. பட் ஆனால் ஐபி டைரக்டரோட ஆலோசனை நாடு முழுக்க இது இன்னைக்கு இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ராமர் கோவில் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி ராமர் கோயில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூக்கன் காரணம்னு பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி அச்சுறுத்தல் இல்லை. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். இனி ஒரு முறை டிசம்பர் 6 மட்டுமே வந்து தாக்குதல் நடக்கும் அப்படின்னு ஒரு பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்வோம். டிசம்பர் 6க்கு ஒரு வாரம் முன்னே நம்ம பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணால் போதும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி டிசம்பர் 6 மாதிரியான ஒவ்வொரு தேதிகளையும் வந்து புல்வாமா அட்டாக்கு, பஹல்காம் அட்டாக் அப்படின்னு ஒன்றுனா உருவாக்கிட்டே போவாங்க. ஸோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டதை போல் எதையும் ரூல்ட் அவுட் பண்ண முடியாதுங்கிறது தான் இனிஷியல் தாட்ஸ். அதில் வந்து நோ டவுட். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நம்ம ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அவர்களும் குறிப்பிட்டது போல் இது பாம் பிளாஸ்ட் இல்லை அப்படின்னு மறுத்துட முடியாது. அது வந்து பாம் பிளாஸ்டாக இருக்கிறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. வேற ஒரு இடத்துல வெடிக்கிறதுக்காக இருந்து அது இங்கே முன்னாடியே வந்து விபத்தாக நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஒரு ஜென்யூனான ஆக்சிடென்ட் ஆகிருக்கிற வாய்ப்பும் இருக்குது. நம்ம வந்து இது நடக்கலை அப்படின்னு எதையுமே மறுத்துட முடியாது. ஸோ இதுக்கான விசாரணையில் வந்து கட்டாயமாக காவல்துறை வந்து இறங்கி செயல்படுது. உள்துறை அமைச்சர் இறங்கி நிற்கிறாரு, என்ஐஏ, ஐபி எல்லாமே இறங்கி இருக்கிறாங்க. ஸோ இந்தியா முழுக்க பாதுகாப்பு ஏற்பாடு தொடரும். எஸ் சார், இப்போ பார்த்தோன்னா i20 கார் அதோடைய பார்ட்ஸ் வந்து கிடைத்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் வெண்டர்ஸ், அங்கே சின்ன சின்ன கடைகள், அந்த கடைகள் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க இப்படி ஒரு சவுண்டை நான் வந்து பார்த்ததே இல்லை, இவ்வளோ பெரிய சத்தம், நான் 3 டைம் விழுந்தேன், அந்த சத்தம் வந்து எதிரொலிச்சதில் நான் 3 டைம் கீழே விழுந்தேன் அப்படின்னு ஒரு 30 வயது மதிப்புமிக்க ஒரு இளைஞர் அவர் கடை வைத்திருக்கிறார். அதே ரெட் ஃபோர்ட் ஏரியாவில் ஓல்டு டெல்லியில் இருக்கக்கூடிய இடத்துல அவர் ரெட் ஃபோர்ட் கிட்ட அவர் வந்து கடை வச்சிருக்காரு. அவர் சொல்கிறார் பெரிய சத்தம் அடுத்தடுத்து எப்படி போகலாம் வந்துச்சு, அந்த சத்தத்தை பார்த்தோன்னே நான் 3 டைம் நான் வந்து கீழே விழுந்தேன், எனக்கு பதறி பதறி அதிர்வலைகள் இருந்தது, எனக்கு இப்படி ஒரு சத்தத்தை என் வாழ்நாளில் கேட்டதே இல்லை, நான் சாக போகிறேனே நான் நினச்சிட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவர் சொன்னார். ஸோ அது வந்து ஒரு சின்னதாக ஒரு வெடி சத்தமாக பெரிய அளவில் சத்தமாக இருந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது. நாடு முழுக்க இருந்து உங்களுக்கு இரங்கல்கள் வந்த வண்ணமும் இருக்கிறது. சிலிண்டர் விபத்தாக இருந்தாலும் அந்த அளவுக்கான ஒரு அதிர்வு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக உள்ள இருக்குது, கம்ப்ரஸ்டாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு திட்டமிட்ட ஒரு சதியாக இருந்தாலும் அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்ட் சத்தம் அப்படிங்கிறது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது, அந்த அதிர்வுங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய. ஏன்னா காருக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து அது எந்த மாதிரியான வாய்ப்பாக இருந்திருக்கலாம். நாடு முழுக்க பாதுகாப்பு ஏற்பாடுக்கு ரொம்ப அவசியம். தமிழ்நாடு போல் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் சொன்னால் கூட கேரளாவில் நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த கட்சி ஆளுகிற மாநிலம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்தியா முழுக்க, அது யூபியாக இருக்கட்டும், அசாமாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இது அலர்ட்டாக இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நாடு முழுக்க இவ்வளோ பெரிய ரெய்டெலாம் நடந்து நிறைய ஆயிரக்கணக்கான டன் கணக்கில் வந்து வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட பிறகு இப்படி ஒரு வெடி நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு திட்டமிட்ட பெரிய சதி செயலுடைய ஊரங்கமாக டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு பெரிய விபத்து நடக்கிறதுக்கான, பெரிய சதி செயல் நடக்கிறதுக்கான ஒரு இடத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு அங்கம் தான் இது நடந்திருக்கா, இல்லாட்டி வந்து சதிச்செயல் இல்லையா அப்படிங்கலாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய. நம்ம காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டது போல் இந்த இடத்துல நம்ம பேனிக் ஆகிறதுக்கு வந்து எதுவும் கிடையாது. நம்ம வந்து பீதி அடையவோ பதட்டம் அடையவோ நமக்கு வந்து தேவையில்லை. நம்ம வந்து இந்த இடத்துல கடைபிடிக்க வேண்டியது நிதானம். எல்லா மாநில அரசுகளும் வந்து தங்களுடைய கடமையை கட்டாயமாக சிறப்பாக செய்கிறார்கள். அது வந்து குழப்பம் இல்லை. எல்லா இடங்களையும் பாதுகாப்பு நம்ம பார்க்குறோம். சென்னை போன்ற நகரங்களெல்லாம் வந்து வெளியில் ஒரு 10 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் வந்து எல்லா இடங்கள்லையுமே காவல்துறையுடைய பாதுகாப்பு, காவல்துறையுடைய சோதனை சாவடிகள், தற்காலிக சோதனை சாவடிகள் எல்லாமே இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். நிறைய இடங்களில் வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க வந்து செக் போஸ்ட் வந்து வச்சுட்டே இருக்காங்க. டெம்பரரி செக் போஸ்ட்லாம் கூட வச்சுட்டு இருக்காங்க. நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஸோ வந்து அந்த பாதுகாப்புகள் மூலமாக நிறைய நம்ம பார்க்குறோம். அந்த 2500 கிலோ வரைக்குமான வெடிபொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இது எத்தனை இடங்களில் வெடிச்சிருக்கலாம், எப்போ வெடிச்சிருக்கலாம், என்னென்னலாம் வந்து பேர் ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கலாங்கிற பார்க்குறோம். ஸோ
உளவுத்துறை, காவல்துறை, NIA, IB இவர் போட்டவங்களாம் ரொம்ப ஆகச்சிறந்த வகையில் செயல்பட்டு உள்ளூர் சட்டம் ஒழுங்கு போலீஸ் காவல்துறை எல்லாருமே நம்ம பார்க்குறோம். ஹரியானா உட்பட பல மாநிலங்களில், ஜம்மு காஷ்மீர் உட்பட பல மாநிலங்கள் நடந்த விஷயங்களை பார்க்குறோம். நம்ம வந்து பிரேக்கிங் இப்போ பார்த்தோன்னா ஒரு முக்கியமான பிரேக்கிங் வந்திருக்கிறது. அந்த I-20 கார் வந்து ஹரியானா நம்பர் பிளேட்டோட இருந்திருப்பதாக ஒரு பிரேக்கிங் வந்திருக்கிறது. ஓனர் ஆஃப் தி வெஹிக்கிள் ஐடென்டிஃபைட் அப்படின்னும் தகவல்கள் வருகிறது. I-20 அந்த கார் இருக்கு தெரியுமா, அந்த I-20 கார் வந்து பிளாஸ்ட் ஆன காருடைய நம்பர் பிளேட் ரூட்ஸ் போகிறது டைரக்டாக வந்து ஹரியானாக்கு தான் போகுது. ஹரியானாவை சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட வாகனமாக அந்த காராக இருந்திருக்கிறது. அந்த I-20 அதோடைய ஓனரும் வந்து ஐடென்டிஃபை செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. ஸோ இன்னைக்கு ஹரியானாவில் தான் 2500 கிலோ எடை கொண்ட அவங்களுக்கு வந்து அனைத்து அந்த அம்யூனிஷன்ஸும் பிடிபட்டன. ஃபரிதாபாத்தில் பிடிபட்டது. ஜம்மு காஷ்மீரிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காரில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த கார் எடுத்து வந்தாங்க, அந்த கார் எடுத்து வந்தாங்கன்னு தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்த நிலையில் இன்றைக்கி அதை காவல்துறை அந்த ரெய்டு மூலமாக ரெய்டினுடைய அறிக்கை குறித்து வெளியிட்டு அந்த விளக்கமாக தெரிவித்தது. இப்போது வந்து அந்த I-20 கார் வந்து ரூட்ஸ் வந்து நேரடியாக ஹரியானாக்கு போகுது அப்படின்றது ஒரு மேஜர் பிரேக் த்ரூவாக வந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. இனிஷியல் தகவல் வந்து திரு நதீம் என்பவர் அந்த வாகனத்துக்கான சொந்தக்காரராக அறியப்பட்டிருக்கார். ஹரியானாவில் தான் இவ்வளோ பெரிய வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாநிலத்தை சேர்ந்தது தான் இந்த கார் அப்படிங்கிறது வந்து இந்த கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல வந்து அது போய் நிற்குது. பட் எகெயின் இப்பயுமே நம்ம வந்து அவசரப்பட நம்ம வந்து காவல்துறை அதிகாரி மிகச் சரியாக குறிப்பிட்டது போல் முதல்ல இந்த கார் எந்த மாநிலத்தை சேர்ந்தது, இந்த காருக்கான உரிமையாளர் யார் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது. அதில் வந்து இப்போ இனிஷியல் தகவல் வந்திருக்கு. இது ஹரியானாவை சேர்ந்த கார். இதனுடைய காருடைய உரிமையாளர் பெயர் நதீம். ஸோ அந்த காருக்குள்ளே இருந்தவர் நதீமா அப்படின்னு தெரியணும். அந்த கார் கடத்தப்பட்டதா திருடப்பட்டதான்னு தெரியணும். அந்த நதீம் அவர்கள் தான் இந்த காரில் பயணிச்சாரான்னு தெரியும் நம்ம வந்து. ஸோ காருடைய உரிமையாளர் நதீம் அப்படின்னால அடுத்த கணக்கு போக முடியாது. ஹரியானாவை சேர்ந்தது, அந்த காருடைய உரிமையாளர் பெயர் இது இப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலேயே இது வந்து சதி, அதனாலேயே அவர் உள்ளே இருந்திருக்கிறார் அப்படிங்க முடிவு எடுக்க முடியாது. நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி பயங்கரவாத சம்பவங்கள் ஈடுபடக்கூடியவர்கள் அடுத்தவர்களுடைய கார்களையும் குண்டு வச்சுருக்காங்க. மும்பையில் நம்ம பார்த்துருக்குறோம், கோயம்புத்தூர் சீரியல் பிளாஸ்ட்டில் பார்த்துருக்குறோம். அடுத்தவங்களுடைய பைக்கிலெல்லாம் கூட வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இது வந்து கடத்தப்பட்ட காரா, அவர்களே அதில் இருந்தார்களா, இல்லாட்டி அவர்கள் துணையாக இருந்தாலும் ஹரியானாவில் நிறைய வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதற்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இது எல்லாமே இப்போ எப்படி ஒரு டெவலப்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்குதோ அதுபோல் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் நம்ம காத்திருக்கணும். அதனால தான் வந்து உள்துறை அமைச்சர் சொன்னால் நம்ம வந்து எந்த விதமான வாய்ப்பையும் மறுப்பதற்கில்லை. இது விபத்து என்று முடிவு செய்வதற்கில்லை, இது வந்து பயங்கரவாத சதி என்றும் நினைப்பதற்கில்லை அப்படின்னு ரெண்டுமே வந்து எதையுமே நம்ம வந்து மறுத்து விடுவதற்கில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வி cannot ரூல்ட் அவுட் எனி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது. NIA-லேருந்து IB-லேருந்து எல்லாருமே தங்களுடைய புலனாய்வு பணிகளை வந்து கடுமையாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய ரிசல்ட் நம்ம கிடைக்கிற பார்க்குறோம். 7-7:30 மணி அளவில் இந்த விபத்து நடந்திருக்கு, இந்த கார் வெடிப்பு நடந்திருக்குது. தற்போது கார் எந்த மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டது என்பதும் கார் உரிமையாளருடைய பெயர் என்ன என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கு. இதில் எல்லாமே சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ் தான். ஏன்னா எல்லாமே ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான், ஆரம்ப கட்ட தகவல்கள் தான். நாம் ரொம்ப நிதானமாக கவனமாக இந்த விஷயங்களை நம்ம வந்து கொண்டு போகிறோம். இதில் வந்து ஏன்னா இது என்ன ஒரு கட்டாயமாக பீதியை ஏற்படுத்தும் வித்தவுட் எனி டவுட். இது வந்து கவலைப்பட வேண்டாம், அமைதியாருங்கள், உணர்ச்சி வேண்டாம்னு சொல்லிக்கிட்டா கூட இது பீதி ஏற்படுத்தக்கூடிய, கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் தான். அது விபத்தாக இருந்தாலும் பயங்கரவாதமாக இருந்தாலும் நோ டவுட். ஏன்னா 13 உயிர்கள் பலியாக இருக்கின்றன. விபத்தாக இருந்தால் கூட ஏப்பா கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னு கேள்வி வரும். 2500 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கேன்னு ஆறுதல் அடைய முடிஞ்சாலும் அந்த 2500 கிலோ வெடிபொருட்கள் வந்து தொடர்ந்து பல நாட்களாக பல கட்டங்களாக கார்களில் ஹைவேஸ்லேயே போயிட்டு இருந்திருக்கே. அப்போ அத்தனை டோல் பூத்துகள், அத்தனை சுங்கச்சாவடிகள், அத்தனை சோதனை சாவடிகள் அத்தனையுமே எப்படி கடந்து போச்சு, என்ன பண்ணாங்க? அப்போ இவ்வளவு மாநில அரசுகள் என்ன செய்கின்றன, இவ்வளோ தேசிய நெடுஞ்சாலை என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி வரும். நம்ம வந்து எந்த கேள்வியுமே மறுப்பதற்கில்லை, எந்த கேள்வியுமே விட்டுவிடுவதற்கில்லை. இது கட்டாயமாக கவலைக்குரிய ஒரு விஷயம் தான் வித்தவுட் எனி டவுட். அது வந்து புலனாய்வு செய்ய வேண்டிய விஷயம். காவல்துறை புலனாய்வு செய்கிறதுன்னு நம்புவோம். மத்திய உளவுத்துறை அந்த பணியில் தீவிரமாக ஈடுபட்டு நம்புவோம். NIA எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது மாநில அரசு விஷயம். டெல்லியை பொறுத்தளவுக்கு அது யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறனால அந்த சட்டம் ஒழுங்கு ஆல்ரெடி அது எக்ஸிஸ்டிங்கே வந்து மத்திய அரசு தான். ப்ளஸ் எங்கெங்கெல்லாம் டெரர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்துருதோ அந்த இடத்துல ஆப்வியஸாக NIA வந்து இயங்கிடும், அந்த இடத்துல வந்துடும் அப்படிங்கிறதுக்கான அவங்களுக்கு ரைட்ஸ் வந்துடுது அப்படிங்கிற நம்ம சட்டத்தில் இருக்கிற பார்க்குறோம். அதனால் NIA ஆப்வியஸாக இறங்கியிருக்கு. லோக்கலில் இருக்கக்கூடிய டெல்லி போலீஸ் ஏற்கனவே இறங்கியிருக்கிறாங்க. இப்போ டெல்லி போலீஸ் கமிஷனர் தான் இந்த தகவலை முதல்ல செய்தியாளர் விரிவுரையாக சொன்னார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அங்கு நேராக களத்தில் இருக்கிறார். மத்திய உள்துறை IB அதுவும் கூட நேரடியாக களத்தில் இறங்கி இது யார் யார் தொடர்புடையவர்கள், எங்கெங்கே இருக்கிறாங்க என்னங்கிற தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிற பார்க்குறோம்.
நேர்களே இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியமான விஷயம். I-20 கார் அப்படின்றது ஐடென்டிஃபை செய்யப்பட்டிருக்கிறது. ஹரியானாவை சேர்ந்ததாக அது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதோடைய நம்பர்ஸ் வந்து எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பார்த்தோம்னா நாடு முழுக்க உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இப்போ பார்த்தோம்னா லேட்டஸ்ட் பிரேக்கிங் நியூஸ், இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் உச்சக்கட்ட பாதுகாப்பு பரபரப்பு அப்படின்னு இருக்கிறது. இரு பக்கமும் உஷார் நிலையில் இருக்கின்றார்கள். இது வந்து ஒரு டெரர் அட்டாக்காக இருக்கும் பட்சத்தில் இது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் வாராக பார்க்கப்படும். தலைநகரில் செங்கோட்டை பக்கத்தில் ஒரு டெரர் அட்டாக் அப்படின்னா இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்றது இந்தியாவுடைய நியூ வார் அண்ட் இந்தியாவுடைய நியூ டிஃபென்ஸ் டாக்டரினாக இருக்கக்கூடிய நிலைமையில் இது எப்படி கொண்டு போகும் அப்படின்றது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்போ நமக்கு கூடிய விஷயம் இட்ஸ் அன் ஹரியானா ஐடென்டிஃபைடு வெஹிக்கிள். ஆமாம், அதுலேயுமே வந்து ஒரு அக்கண்ணா இருக்குது. நமக்கு வந்து நம்பர் பிளேட் வந்து ஹரியானாக்கு லீட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த கார் ஹரியானாக்கு சொந்தமானது, ஹரியானா மாநிலத்தை பதிவு செய்யப்படுதுங்கிறதுக்கு முடிவுக்கு வர முடியாது. நம்பர் பிளேட் மாற்றப்பட்டிருக்கலாம், கார் திருடப்பட்டிருக்கலாம், அந்த உரிமையாளரே இருந்திருக்கலாம், வேற ஒருத்தர் பார்த்துட்டோம். நம்ம வந்து இது மாதிரி பயங்கரவாத சதி செயல்களில் அல்லது திருட்டு போன்ற வழக்குகளில் ஈடுபடக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உங்களுக்கு நினைவு இருக்கும், கேரளாவிலேருந்து நாமக்கல்லை நோக்கி வந்து ஒரு கண்டெய்னர் லாரி வந்து அதை சேஸ் பண்ணி பிடிச்சி என்கவுண்டர்லாம் நடந்து பயங்கரமாக நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரே கடத்திட்டு போயிட்டாங்கலாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி திருட்டு போன்ற விஷயங்களில் வந்து தங்களுடைய அடையாளங்களை மறைக்கிறதுக்காக இவர்கள் செய்யக்கூடிய முதல் வேலையே வந்து கடத்தல் வாகனங்களை பயன்படுத்துறது அல்லது இருக்கிற வாகனக்கான நம்பர் பிளேட்டை மாற்றுறது. ஸோ இனிஷியலாக அந்த ஃபோன் நம்பர், அந்த ஃபோன், அந்த காருடைய நம்பர் பிளேட், தோஸ் திங்ஸ் மே லீட் டு எ பர்டிகுலர் ஸ்டேட். பட் அதனாலேயே வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்தது தான், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பர்சனுடைய கார் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட முடியாது. அவருக்கே தெரியாமல் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டெலிஃபோன்களில் வெடிகுண்டு மிரட்டெல்லாம் வேறு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து சில பேர்களையும் சேர்த்து சொல்லுவாங்க, நான் வந்து கடலூர்லேருந்து முருகேசன் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க. அப்போ கடலூர் முருகேசனை ஐடென்டிஃபை பார்த்தோம்னா அவருக்கு இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. வந்து வேறு ஒரு ஃபோன் நம்பர் எடுத்துக்குவாங்க. அப்புறம் பார்த்தா யாராவது ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ வந்து இனிஷியல் டயத்தில் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்முடைய தம்ப்நெயிலில் போட்டது மாதிரி இது ஒரு கார் பிளாஸ்ட். இது ரெட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் நடந்திருக்கு. பழைய டெல்லியை வந்து பதற வச்சிருக்கு. அதன் மூலமாக நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையில் ஏற்படுத்திருக்கு. அந்த குண்டு வெடிப்பு நடந்தது டெல்லியில் இருந்தாலும் அந்த அதிர்வு வந்து நாடு முழுக்க இருக்குதுன்னு பார்க்குறோம். அதை மறுக்க முடியாது. நான் முதலே சொன்னது போல் டெல்லி, மும்பை போன்ற பகுதிகளில் ஒரு சம்பவம் நடக்குன்னா அது வந்து பெரும் பீதியை கிளப்பக்கூடியதாக இருக்குது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சம்பவ இடத்துல பார்வையிடுகிறார். இதற்கு முன்னாடியே அவர் தனியாக ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு. அதன் பிறகு மருத்துவமனையில் காயம்பட்டவர்களை போய் ஆறுதல் சொல்லி வந்தார். அதன் பிறகு மருத்துவமனையிலிருந்தே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதன் பிறகு என்எஸ்ஜி கமாண்டோஸ் எல்லாமே வந்து களத்துக்கு வந்து நின்ன பிறகு சம்பவம் நடந்த இடத்துக்கும் வந்து நிற்கிறாருங்கிற பார்க்குறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு சம்பவம் தொடர்பான முழுமையான விளக்கம் கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த வாய்ப்பையுமே மறுக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கார். ஐபி விசாரிக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கார். என்ஐஏ இறங்கியிருக்குங்கிறத உள்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறார். நாம் கண்கூடாக பார்த்தோம், என்எஸ்ஜி இறங்கியிருக்கிறத நம்முடைய விஷுவல்ஸ்லேயே நம்ம பார்த்தோம். தேசிய சிறப்பு பாதுகாப்பு படை அவங்க களமிறங்கி பல இடங்களில் அந்த கமாண்டர்ஸ் வந்து நம்ம 2611 உட்பட பல இடங்களில் வந்து தங்களுடைய மெச்சத்தகுந்த பணிகளை செஞ்சவங்க. ஸோ எல்லா விதமான நம்முடைய சீருடை பணியாளர்களும் உள்ள களமிருக்காங்க, இன்க்ளூடிங் டெல்லி போலீஸ் உட்பட நம்ம பார்க்குறோம். இது ஹரியானாவுக்கு இந்த கார் பிளேட்டுடைய நம்பர் வந்து லீடு பண்ணுது அப்படிங்கிற வச்சுட்டு எல்லா இதுக்கும் முடிவுக்கு வந்துட முடியாது. அதிகாரப்பூர்வமாக 8 பேர் இறந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. நமக்கு வந்து 13 வரைக்கும் நம்பர்ஸ் சொல்லப்பட்டது. ஆனால் வேறு வேறு மருத்துவமனை இறந்தவர்களுடைய எண்ணிக்கை உறுதிப்பாடு எல்லாம் பார்த்துட்டு இப்போ 8 பேர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு, 13 பேர் இல்லை. நமக்கு வந்து அதிகாரப்பூர்வமான கன்ஃபார்ம்டு நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி பிளாஸ்டில் காருக்குள்ளேயே இறந்தவங்க 3 பேர், காருக்கு சுற்றி இருந்தவங்களில் பாதிக்கப்பட்டு தாக்கப்பட்டு இறந்தவங்க ஒரு 5 பேர், மொத்தமாக 8 பேர் இறந்துருக்கிறாங்க. இனிஷியலாக நமக்கு கிடைத்த தகவல்கள் 13 அப்படிங்கிறது. என்ன காரணம்னா அவங்க இறந்துட்டாங்களா, தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்களா, இந்த மருத்துவமனையில் ஒன்று சொன்னாங்களே அந்த மருத்துவமனை சொன்னாங்களே போது அந்த நம்பரை அக்யூமுலேட் பண்ணும்போது வரக்கூடிய விஷயம். பாரத உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்திருக்கக்கூடிய எண் இந்த கார் பிளாஸ்டில் பலி எண்ணிக்கை 8 அப்படிங்கிறது.
3 பேர் காருக்கு உள்ளேயே இருந்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. காருக்கு அருகாமையில் இருந்தவர்கள், சிக்னலில் காத்திருந்தவர்கள் 5 பேர் அப்பாவிகள் பலியாயிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. காருடைய நம்பர் பிளேட் லீட்ஸ் டு ஹரியானா. ஸோ காரும் ஹரியானாவுக்கு பதிவு செய்யப்பட்டதா, கார் உரிமையாளரும் ஹரியானாவை சேர்ந்தவர் தானா அப்படிங்கிற எல்லாமே நம்ம வந்து இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு. அதோடைய தகவல்கள் இன்னும் கிடைச்ச பிறகு தான் நம்ம பார்க்க முடியும். I-20 கார் அப்படிங்கிறது தெரியுது. பின் இருக்கையில் தான் அந்த காருடைய பேக் சைடில் தான் அந்த பிளாஸ்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதுக்குள்ளே 3 பேர் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த நம்பர் பிளேட் ஹரியானாவை சேர்ந்தது அப்படிங்கிறது தெரியுது. 3 பேர் காருக்குள்ளே இருந்திருக்கிறாங்கங்கிறது தெரியுது. ஒட்டுமொத்தமாக 8 பேர் இருந்திருக்காங்க. இது எல்லாமே கன்ஃபார்ம்டு நியூஸ். இதன் பிறகு இதில் வேறு ஏதாவது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குதா, இதில் பயங்கரவாதங்களுக்கான ஒரு உள்ள வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்குது. அது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். நம்ம லெஃப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டது போல் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் ஒரு சதி செயலுக்குமான அடிப்படை வித்தியாசங்கள் சில இந்த மோடஸ் ஆப்பரண்டி தெரியும். அந்த மோடஸ் ஆப்பரண்டி பார்த்தது போல் நாம் வந்து ஒரு ஒரு இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நிச்சயிக்க முடியாத தன்மையில். ஏன்னா காருக்குள்ளே 3 பேர் இருந்திருக்கிறார்கள். ஸோ பயங்கரவாத சதி செயல் செய்து காரை வெடிக்க முயற்சி செய்திருந்தாங்கன்னா அதில் 3 பேர் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சென்ஸ். அந்த 3 பேரை 3 இடங்களில் அனுப்பி 3 இடங்களில் வெடிகுண்டு வெடிக்க செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு. பட் நம்ம வந்து அது எல்லாமே ஒரு யூகம் தான், எல்லாமே வந்து ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான். இந்த I-20 காருக்கு உரிமையாளர் ஹரியானாவில் தான் இருக்கிறாரா, அவருடைய பெயர் என்ன, அது அவருடைய கார் தானா, அவர் தான் இந்த காரை டெல்லிக்கு அனுப்பிச்சாரா, அவருடைய கார் திருடு போயிருக்கிறதா, அது தொடர்பான கம்ப்ளைண்ட் அவர் எங்கேயாவது கொடுத்துருக்கிறாரா, காவல்துறையில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரா, இது எல்லாமே வந்து கவனிக்க வேண்டிய, காத்திருக்க வேண்டிய அடுத்தடுத்த கட்ட தகவல்கள். அருண். ஏன் சார், இப்போ பார்த்தோன்னா ஒரு அனதர் பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கிறது. அந்த I-20 கார் ஹரியானாவை சேர்ந்தது அப்படின்றது தகவல் வெளியாகிய நிலைமையில் தற்போது இப்போ கூடுதலான ஒரு அடிஷ்னல் இன்புட் கிடைத்திருக்கிறது. முதலில் சொல்லப்பட்ட பெயர் அவருக்கு வந்து தற்போது இன்னொருத்தர் வந்து காரை வித்திருக்கார் அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது. அவரும் வந்து தற்போது காவல்துறை அவரை வந்து தற்போது காவல்துறை வந்து பிடித்திருக்கிறது. ஸோ ஒரு கார் வந்து ஒருத்தர் வித்திருக்காரு, அதை ஓட்டிட்டு இருந்தவர் தான் இதை பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய செயின் ஆஃப் நெட்வொர்க். இது பல விஷயங்கள் உள்ள தோண்ட வந்துகிட்டே இருக்கின்றது புரிய முடிகிறது. இப்போதைக்கு நமக்கு இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் வித்தின் ஸ்பேன் ஆஃப் 6 hours பார்க்குறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் கார் ஓனர் ஹரியானாவை சேர்ந்தவர், அதில் மாற்று இல்லை. அவர் வந்து இன்னொருத்தருக்கு வித்திருக்காரு, அவர்கிட்ட தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய பிரைமா ஃபேசி. ஸோ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த கார் வந்து உரிமையாளர் ஒருத்தர், அதை இன்னொருத்தர் வாங்கிட்டு பயன்படுத்துகிறாங்க ஒருத்தர். அப்படிங்கும்போது இதில் யாருக்கு தொடர்புடைய இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதில் தான் நம்ம உணர்ச்சிப்படாமல் செயல்படணும் அப்படிங்கிறது முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம பல சந்தர்ப்பம் பார்க்குறோம், இது பயங்கரவாத செயல்களுக்காகவே காரை வந்து வாங்குறவங்க இருக்கிறாங்க. நம்ம வந்து கார் வாங்க விற்க மாதிரியான பல நிறுவனங்கள் வந்து ஆன்லைன்லேயே எல்லாம் பண்ணலாம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இடத்துல வாங்கிட்டு யார் வாங்குறா யார் போகிறா அதெல்லாம் தெரியல. வாங்கினாலும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் நிற்கணும், க்யூவில் நிற்கணும் அப்படிங்கிற விஷயம் சோம்பல்பட்டு, இல்லாட்டா பழைய அடையாளத்தில் இருந்தால் நமக்கு நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுட்டு இந்த மாதிரி செயல்படக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் லீட்ஸ் டு ஹரியானா. நவ் கன்ஃபார்ம்டு சோர்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, கார் ஹரியானாவை சேர்ந்தது தான் அப்படிங்கிற. ஸோ நம்பர் பிளேட் ஹரியானாவில் இருந்ததுனாலே, ஹரியானாவை சேர்ந்ததுனாலே காரும் ஹரியானாவை சேர்ந்தா சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு யூகத்தில் இருந்தோம். நவ் இட் இஸ் கன்ஃபார்ம்டு தட் கார் ரெஜிஸ்டர்ட் இன் ஹரியானா. அது வந்து கன்ஃபார்ம்டு. இதற்கு பிறகு அன்கன்ஃபார்ம்டு ப்ரிலிமினரி சோர்சஸ் சொல்லுது, உரிமையாளர் ஒருவர், அவர் இன்னொருத்தருக்கு விற்றிருக்கிறார். இப்போ உரிமையாளராக விற்றவரா யாருக்கு இதில் தொடர்புடையது இருக்குது நம்ம பார்க்கணும். கார் உரிமையாளரை காவல்துறை நெருங்கிவிட்டது, கார் உரிமையாளரை காவல்துறை நெருங்கிவிட்டது அப்படிங்கிற தகவல் தெரிவிக்கிறாங்க. பட் வந்து அதை வி ஹேவ் டு எட் டு கன்ஃபார்ம். நமக்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னமும் வந்து சேரணும். அதற்கான தகவல்கள் தெரிவிக்கிறேன்னா, நம்ம ஏற்கனவே காவல்துறை அதிகாரி திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல் முதல்ல ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது தான் அந்த கார் ஓனர் யார் அப்படின்னா பாதி கேஸ் முடிஞ்சது. அங்கே கார் வந்து திருடப்பட்ட காரா அல்லது இதற்காகவே பயன்படுத்தப்பட்ட காரா அப்படின்னு தெரியும் போதே பாதி கேஸ் அங்கே முடிவுக்கு வந்துடும். அப்போ அந்த கார் உரிமையாளர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் முதல் சவால். அந்த முதல் சவாலை அநேகமாக காவல்துறையும் உளவுத்துறையும் மற்றும் இருக்கக்கூடிய அமைப்புகளும் சேர்ந்து அதை முதல் சவாலை சிறப்பாக முடித்திருக்கின்றன அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஹரியானாவில் இருக்கக்கூடிய அந்த வாகன உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வந்து கைதுன்னு அரெஸ்ட் பண்ணி டீடைன் பண்ணி ஜெயிலில் வைக்கிறது இல்லை. டீடைன்டு வேறு, அரெஸ்ட் வேறு, செக்யூர்டு வேறு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல காவல்துறை அவரை நெருங்கி இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். காவல்துறை தன்னுடைய கஸ்டடியில் அவர் எடுத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் அப்பாவியாக இருக்கலாம், அவர் மகாபாவியாக இருக்கலாம், அது வந்து அவர் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிறது இருக்கலாம். அது எல்லாமே விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். கார் உரிமையாளரை அடையாளம் காண்பது பிரதான சவால். அதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது டெல்லி போலீஸ் மற்றும் ஹரியானா போலீஸ் அப்படிங்கிற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு பிறகு என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குங்கிற பார்க்கணும். 8 பேர் இந்த டெல்லியில் நடந்து நாடு முழுக்க உலுக்கி இருக்கக்கூடிய இந்த கார் பிளாஸ்டில் அதிகாரப்பூர்வ தகவலின்படி 8 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு தெரிய வருகிறது. எஸ் சார், பார்க்குறோம். இப்போதைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் i20 கார் ஹரியானாவை சேர்ந்தது. அதனுடைய ஓனர் தற்போது பிடிபட்டு இருக்கிறார். அவர் பார்த்தோம் அப்படின்னா அவர் இன்னொருத்தருக்கு கார் வைத்திருக்கார் அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் வருகிறது. i20 கார் ஓனர் அவர் வந்து தற்போது ஹரியானாவில் பிடிபட்டிருக்கிறார். அவருடைய கார் நம்பர் வந்து எல்லாம் வந்து ஓப்பனாக வெளியிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. பார்க்குறோம். இப்போ நமக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். பாதுகாப்பு அதிகாரிகள், உள்நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு பொறுப்பான ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்கிற உளவுத்துறையுடைய டைரக்டரோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரோட தான் பேசியிருக்கிறார், ஆலோசித்திருக்கிறார். பின்னர் வந்து அங்கே நம்ம லோக்நாயக் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்க சென்றார் திரு அமித்ஷா அவர்கள். தற்போது அந்த சைட்டுக்கே போயிருக்கார். நேரடியாக அந்த இன்சிடென்ட் நடந்த சைட்டுக்கே போயிருக்கிறார் திரு அமித்ஷா அவர்கள். அந்த கார் வெடிப்பு நடந்த இடத்திற்கே சென்று சானிடைஸ், அதான் நமது கர்னல் தியாகராஜன் அவர்கள் சொன்னது போல அது இன்னும் சானிடைஸ் பண்ணுறதுக்குள்ள எப்படி இவங்க போனாங்கன்றது தெரியல. இதுவே கொஞ்சம் செக்யூரிட்டி இஷ்யூஸ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்படி இருக்க சானிடைஸ் செய்வதற்கு முன்னதாக, ஏன்னா மேபி a second bomb மேபி தேர் அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ் எப்போவுமே இருக்கும். ஸோ சானிடைஸ் பண்ணிட்டு தான் அங்கே அனுப்புவாங்க. ஒவ்வொரு இடமும் வந்து என்எஸ்ஜி எடுத்துக்கும். ஸோ என்எஸ்ஜி வரத்துக்கு வந்த கொஞ்ச நேரத்திலே திரு அமித்ஷா அவர்கள் அங்கே இருந்திருக்கிறார். வித்தின் ஸ்பேன் ஆஃப் 10 minutes டெல்லி கிரைம் பிரான்ச் அங்கே இருந்திருக்கிறது. பெரிய லவுட் எக்ஸ்ப்ளோஷன், சீரியஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்றது தான் இனிஷியல் டேக் அவே. அவருடைய ஓனர் ஹரியானாவை சேர்ந்தவர் அப்படின்றது இப்போ தெரிகிறது. அவர் வந்து தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது மேஜர் பிரேக் த்ரூவாக வித்தின் ஸ்பேன் ஆஃப் 6 hours நமக்கு வந்து தெரியும். அங்கே இருக்கிற ஐ விட்னஸாக சொன்னாங்க, ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. ஒரு 3 டைம் நான் கீழே விழுந்துட்டேன். எனக்கு அந்த சத்தம் அதிர்வு, அந்த வேவ்ஸ் தாங்காமல் எனக்கு அது மாதிரி ஒரு சத்தத்தை நான் கேட்டதே இல்லை. நான் செத்துருவனே நான் நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு 30-35 வயசு மதிப்புமிக்க ஒரு இளைஞர் அங்கே கடை வச்சிருக்காரு. அந்த பெரிய செங்கோட்டைக்கு வெளியில் அந்த பெரிய ரோடு, அந்த அந்த அட்டாக் நடந்த இடம் பார்த்தோம்னா வீடியோஸில் தெரியறது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு டிராஃபிக் கரெக்டாக சிக்னல், அந்த சிக்னல் கரெக்டாக நம்ம வந்து ரெட் ஃபோர்ட்டும் தெரிகிறது வீடியோவில். அப்படி இருக்க உங்களுக்கு அந்த இடத்துல நம்ம வந்து கிளியராக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ மேப்பில் கூட தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நம்ம மேப்பில் கூட நம்ம டீம் வந்து இப்போது காட்டுவாங்க உங்களுக்கு அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்க கரெக்டாக ரெட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் சிக்னல் கரெக்டாக 150 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். ரெட் ஃபோர்ட்லேருந்து 150 மீட்டரில் இருக்கக்கூடிய சிக்னல், அந்த சிக்னல் கிட்ட தான் இந்த அட்டாக் நீங்கள் நேரடியில் இப்போ காட்சியில் கூட பார்க்கலாம். 150 மீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் அந்த இடம், இந்த அட்டாக் வந்து இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கிறது. கார் பிளாஸ்ட் நடந்திருக்கிறது. அதற்கு நேராக பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கௌரி சங்கர் அப்படின்னு கௌரி மாதாவுடைய ஆலயம் ஒன்று இருக்கிறது, ஹிந்து கோவில் ஒன்று. பக்கத்திலேயே ஜெயின் கோவில் ஒன்றும் இருந்திருக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு சிக்னிஃபிகன்ஸாக இருக்குது. கோயம்புத்தூரில் 2022 நடந்த அந்த கார் வெடிப்பு சம்பவம் போது கூட பார்த்தோன்னா கோவிலுக்கு வெளியில் தான் நடந்தது, கரெக்டாக ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட தான் நடந்தது. ஸோ அப்படி இருக்க உங்களுக்கு இதுவும் வந்து கோவில், ரெட் ஃபோர்ட், ஜெயின் கோவில் அப்படின்னு அது பக்கத்திலே இருந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமான சிக்னிஃபிகன்ஸாக நீங்கள் நேரில் கூட இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த நிலையில் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு, நண்பர்களுக்கும் எனது ஒரு மனம் இறங்கிய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஸோ இதில் அடுத்தடுத்து ஒரு பரபரப்பாக இருக்கிறது. நாடு முழுக்க உஷார் நிலையில் இருக்கிறது ஒட்டுமொத்த நாடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஹரியானாவில் வந்து நம்ம பார்த்தோம்னா அதை டீடைன் பண்ணியிருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா காரோடைய செகண்ட் ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓனர் யார், செகண்ட் ஓனர், நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஃபர்ஸ்ட் ஓனர் செகண்ட் ஓனர் வந்து விற்பனையில் தான் அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததா, அங்கேருந்து கார் கடத்தப்பட்டு இருப்பதா, வந்து எந்த பர்பஸுக்காக இந்த காரை வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னபோது அந்த பர்பஸ் வந்து சொல்லி தான் செய்யப்பட்டதா, இல்லாட்டி வந்து அந்த பர்பஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்பட்டதா அப்படிங்கிற கேள்விகள் பூரா அப்படியே இருக்குது. நமக்கு வந்து
நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், காருக்கு வந்து மல்டிபிள் ஓனர்ஸ் இருக்கலாம். சில ஓனர்கள் காரை வாங்கின பிறகு ரெஜிஸ்டர் கூட பண்ணாமல் இருக்கலாம். அது வந்து வெறும் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கான பஞ்சாயத்து மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அப்போ தான் வந்து நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு தெரியாது, பழைய ஓனரே மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடாக கூட இருக்கலாம். ஹரியானாவை சேர்ந்த கார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. முதல்ல வந்து அதிலே வந்து ஒரு டவுட் இருந்துச்சு, ஏன்னா வெறும் நம்பர் பிளேட் வச்சு நம்ம ஒரு முடிவு வர முடியாது அப்படின்னு. நவ் இட் இஸ் கன்ஃபர்ம்டு தட் த கார் ரெஜிஸ்டர்ட் இன் ஹரியானா. அதில் வந்து நோ டவுட். தென் அந்த காரோடைய ஓனர் யார் அப்படிங்கிறதையும் பிடிச்சிருக்கிறாங்க. ஹூஸ் நேம் இந்த கார் இஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. அது 2 பேரை காட்டுது. அப்போ வந்து அது 2வது ஓனர் முதல் ஓனர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அவர்கள் டீடைன் செய்யப்பட்டிருக்காங்க. அரெஸ்டட் அப்படின்னு சொல்கிறத விட டீடைன்ட் அப்படிங்கிறது வந்து அப்ரோப்ரியேட்டாக ப்ரிசைஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து அரெஸ்ட் அப்படின்னா அது வந்து ரிமாண்டு காட்டணும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே. காவல்துறை எப்பயுமே வந்து விசாரணை முடியாமல், ஏன்னா ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு, கைது பண்ணியாச்சு, செக்யூர் பண்ணியாச்சு அப்படின்னா அதை காட்டிட்டாங்கன்னு, இஃப் தே ஷோ தட் டைம், அதை வந்து சாயந்தரம் ராத்திரி 10 மணிக்கு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா மறுநாள் ராத்திரி 10 மணிக்கு உள்ள அவரை வந்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சாரணும். 24 ஹவர்ஸுக்குள்ளே அவர் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு வந்து மாற்றப்படணும். அப்போ வந்து அரெஸ்ட் காட்டுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து இப்போ அதனால தான் டீடைனுங்கிற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த அரெஸ்ட்டாக இல்லாமல் அதை வந்து விசாரணை பண்ண முடியும். ஏன்னா 24 ஹவர்ஸுக்குள்ளே நம்ம வந்து ஜுடிஷியல் செக்யூரிட்டி கொடுத்துட்டோம்னா அதற்கு பிறகு காவல்துறை விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கி அது வந்து ஜுடிஷியல் கஸ்டடியிலேருந்து போலீஸ் கஸ்டடிக்கு மாற்றணும். அது ஒரு 10 நாள் 15 நாள் கேட்க நீதிமன்றம் 3 நாள் 2 நாள் தர. அப்போ பாதி விஷயங்கள் விசாரிக்க முடியாமல் போய் அதுக்குள்ளே வக்கீல் வந்துடுவாங்க. நிறைய பஞ்சாயத்துலாம் நடக்கும். அதனால் வந்து இவங்களை செக்யூர் பண்ணியிருந்தா கூட, டீடைன் பண்ணியிருந்தா கூட அதை வந்து அஃபீஷியலாக கணக்கில் காட்டாமல் அதை விசாரணையை முதல்ல துரிதப்படுத்தி இவர் வந்து அப்பாவியாக மாட்டிக்கிட்டாரா, இல்லாட்டி உண்மையிலே இவர் தான் பின்னணியிலிருந்து செயல்பட்டுருக்கிறாரா அப்படிங்கிற பூர்வாங்க விசாரணைகளை முதல்ல காவல்துறை முடிச்சிடும். அதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு, பாஸ் இவன் தான் செஞ்சுருக்கிறான், இவனுக்கு தான் அந்த தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு க்ளூ கிடச்சது, ஒரு துப்பு கிடச்சது, ஒரு டிப் இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க அப்படின்னா காவல்துறை அடுத்த கட்டமாக துருவி கொண்டு போகிறாங்க. அந்த ஒரு லூப் போதுமானது. அவங்க வந்து ஒரு நுனியை பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு அடி வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. அது வந்து அப்புறம் அது காவல்துறையுடைய விசாரணைக்கு ஏதுவாக இருக்கும். அப்புறம் நீதிமன்ற காவலில் வைக்கிறத கூட அவங்களுக்கு சிரமம் இருக்காது. பட் இவர் வந்து இவரும் ஒரு விக்டிமா, பாதிக்கப்பட்டவரா, இவர்கிட்ட தான் காரை திருடிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறதுல ஒரு விசாரணை நடக்கும். அப்போ இந்த விசாரணைங்கிறது வந்து ஒரு தனிநபரை பற்றி மட்டுமே இல்லை. அவருடைய குடும்பம், அவருடைய பின்னணி, அவருடைய தெருவில், அவர் ஊரில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இது எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு அதிலெல்லாம் ஒரு கிளியர் பதில் கிடைக்குதா அப்படிங்கிற பார்த்துட்டு, இல்லை ஒரு சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் அந்த விசாரணை இன்னும் இருக்கும். இல்லையே ரொம்ப அப்பாவியாச்சே தெரியாதே அப்படின்னு பார்த்தோம் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் அந்த சஸ்பென்ஸ் வந்து தொடரும். அது வந்து எப்படி அப்போ நம்ம வந்து நெயில் டவுன் பண்ணுறது, இப்போ கரெக்டான டிசிஷனுக்கு தான் வந்திருக்குமான்னு பார்க்க. ஏன்னா இந்த ஒரு வழக்கை வந்து இறுதி வரைக்கும் கொண்டு போய் நிரூபிக்கிறதுக்கு ஐ விட்னஸ் வேணும், சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் வேணும், வேறு டாக்குமெண்டல் எவிடன்ஸ் வேணும். இது வந்து நிறைய விஷயங்கள் சேர்ந்து இருந்தால் தான் கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதை ப்ரூவ் பண்ண முடியும். அல்லது இடையிலேயே இந்த இடத்துல வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சாட்சியங்கள் அது சரியாக நிரூபிக்கப்படலை அப்படிங்கிற சொல்லி இங்கேயே ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய வழக்குகளில் நம்ம வந்து பயங்கரவாத தாக்குதல் வழக்குகள்லையே இது மாதிரி நிறைய பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கு நம்ம பார்த்துக்கிறோம். அதனால் காவல்துறை இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக, ரொம்ப மெட்டிகுலஸாக செயல்படுவாங்க, ரொம்ப மைன்யூட்டாக செயல்படுவாங்க. அதற்கான காரணம் என்னென்னா, இது நடந்திருந்தது பயங்கரவாத சம்பவமாகவே இருந்தாலும் அது ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்டதா இல்லாட்டி பின்னாடி ஒரு பெரும் குழு இருக்கிறதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இவர் செஞ்சிருந்தாருன்னா இந்த கார் வெடிப்பு சம்பவத்துக்கும் ஹரியானாவில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2500 கிலோ வெடிபொருளுக்கும் சம்பந்தம் இருக்குது. அடுத்து அந்த கனெக்ஷன் இன்டர்லிங்க் இருக்குதா அப்படிங்கிற பார்ப்பாங்க. ஸோ அதுவும் இதுவும் அதோடைய பார்ட் தான் இது. அந்த மாதிரி பார்ட்டாக இந்த வெடிகுண்டு வந்து வெடிபொருட்கள் வந்து கடத்தப்பட்டே இருந்துச்சு. அது 2500 கிலோ இல்லை பாஸ், 25,000 கிலோக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு கார் பயணத்தில், ஏன்னா டெல்லி வழியாக தான் அங்கே போவாங்க அப்படின்னா நம்ம வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலேருந்து அங்கே வரைக்கும் பயணம் போய் 2500 கிலோ வரைக்கும் பிடிபட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு டிரான்சிட் பீரியடில் தான் டெல்லியில் சிக்கிருச்சா அப்படிங்கிறதே பார்க்கணும். ஸோ ஹரியானா மாநிலத்துடைய பதிவு செய்யப்பட்ட காருங்கிறது உறுதி. ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அந்த காரின் உரிமையாளராக இருக்கப்பட்டவர் டீடைன் செய்யப்பட்டிருக்காருங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அடுத்து இது பயங்கரவாத சதி செயல் தானா, இந்த டீடைன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கார் உரிமையாளருக்கும் இந்த கார் வெடிப்புக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கிறதா, ஹரியானாவில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வெடிபொருட்களுக்கும் இந்த கார் வெடிப்புக்கும் ஏதாவது நேரடி தொடர்பு இருக்கிறதா,
இதையெல்லாம் காவல்துறையும் உளவுத்துறையும் விசாரணை பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். என்எஸ்சி அங்கே உட்காந்துருக்குது, என்ஐஏ இருக்கிறாங்க, ஐபி இருக்கிறாங்க. அந்த கார் உரிமையாளருடைய வீடு, தெரு, அலுவலகம், பணிபுரியும் இடம் அத்தனை இடத்துலையுமே காவல்துறை நேரம் முற்றுகையிட்டிருப்பாங்க. ஒரு முறைக்கு 4 முறை கிராஸ் செக் பண்ணுவாங்க. ஹூண்டாய் கார் நிறுவனத்திலிருந்தே பேசி நேரடியாக அந்த மேக் எங்கே உள்ளது, எந்த இயர், எந்த மந்த்து, எந்த ஷோரூம், எங்கே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அஃபீஷியலாக அந்த பக்கம் கிராஸ் செக் பண்ணுவாங்க. ஏன்னா நாளைக்கு என்ன கொடுத்தேன், உனக்கு கொடுத்தேன், நான் வரல சார் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எல்லாத்தையுமே காவல்துறை ஒரு முறைக்கு 100 முறை உறுதிப்படுத்தும். அந்த காருக்குள்ளே 3 பேர் இருந்தார்கள் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது வெடித்த விதமும் பக்கத்தில் இருந்த 5 பேர் சம்பவ இடத்திலே பலியாக இருக்கக்கூடிய விதமும் ஒட்டுமொத்தமாக 8 பேர் உயிரிழந்திருப்பதை பார்க்கும்போது அது வெறும் விபத்தாக இருக்கக்கூடிய வாய்ப்புண்டா, ஒரு பயங்கர சதி பாதியில் முடிந்தது அப்படின்னு இருக்கக்கூடிய வாய்ப்புண்டா அப்படிங்கிறது கேள்விகளாகவே இருக்கிறது. அதைத்தான் காவல்துறை தொடர்ந்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. மணித்துளிக்கு மணித்துளி அதில் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்கிற நம்ம பார்க்குறோம். இறந்தவர்கள் எண்ணிக்கையில் முதல்ல ஒரு குழப்பம் இருந்தது. அது வேறு வேறு மருத்துவமனைகள், வேறு வேறு சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறனால. அப்புறம் உறுதிப்படுத்தப்பட்ட அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தகவலின்படி 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நிறைய பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கவலைக்குரிய இடத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. காயம்பட்டவர்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நேரடியாக சந்தித்து அவர்கள் சீக்கிரமாக உடல்நலம் பெற ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். அருண். எஸ் சார், இதோடைய டைமிங் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குல்ல சார். நம்ம கரெக்டாக பார்க்குறோன்னா இன்னொரு நாளைக்கு பீகார் எலெக்ஷன்ஸே நடக்குது. ஒரு 20 நாளில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குளிர்கால கூட்டத்தொடர் துவங்க இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அதானி பற்றின ஃபைல் வரும், ஹிண்டன்பர்க்னு ஒன்று வரும், அம்பானி பற்றி ஏதாவது ஒரு ரிப்போர்ட் ஒன்று வரும், அதை வச்சு ஸ்டால் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இதுக்கு அந்த டைம் ரூம் கூட கொடுக்காம மொத்தமே 15 நாள் தான் அப்படின்ற மாதிரி 1 to 19 டிசம்பர் 1 to 19 குளிர்கால கூட்டத்தொடர் உங்களுக்கு 15 நாளில் மொத்தமாக முடிஞ்சிடும்னு குறுகலாக தான் வச்சிருக்காங்க. அலுவல் பணியை மிக குறைந்த அளவில் வச்சிருக்காங்க. அப்படி இருந்து இந்த டைமிங், அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா வருகிறார் புட்டின், அதுவும் டிசம்பரில் தான் நடக்கிறது. டேஸ் தான் இருக்கு, இன்னும் நாட்கள் மட்டுமே இருக்கிறது. அப்படி இருக்க அவருடைய பயணத்திற்கு முன்னதாகவும் இது நடந்திருக்கிறது, டெல்லியிலேயே, தலைநகர்லேயே. இது எப்படி நம்ம எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி இல்லை, நம்ம அதை ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எந்த ஒரு வாய்ப்பையுமே தவற விட்டுற முடியாது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அது இது இப்படி நடந்திருக்காது அப்படின்னு, இது ஒரு கோயின்சிடாக நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம பார்க்குறோம், பாராளுமன்ற கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடக்கிறது என்பது சிக்னிஃபிகன்ஸ் அல்ல. அந்த கூட்டத்தொடர் துவங்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் அதற்கு முந்தின நாளில் ஏதாவது பெருசாக வருது, அல்லது ஊடகங்களில் அது முக்கியமான தலைப்பு செய்தியாக வருது, அல்லது தொலைக்காட்சிகளில் அது வருது. அது மறுநாள் பாராளுமன்றத்தின் மைய விவாத பொருளாக அது இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த ஹிண்டன்பர்க்லேருந்து பெகாசஸ்லேருந்து எல்லா விஷயங்களுமே இந்த மாதிரி நடந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். அதுபோல் பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது அடுத்த முக்கியமான விஷயம் வேணும். நம்ம பீகார் எலெக்ஷனுங்கிறது முடிஞ்சு போன விஷயமா இருக்கும் பாராளுமன்றம் தொடங்கும் போது. அப்போ பீகார் எலெக்ஷன் அப்படிங்கிறது இல்லாமல் வேற ஒரு நடக்கிறதுக்கான ஒரு திசை திருப்பலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பயங்கரவாதம் அப்படிங்கிறது இந்தியாவில் எப்பயுமே வெடிச்சு ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் இருந்துங்கிற பார்க்குறோம். ஏன்னா நாடு முழுக்க பயங்கரவாதிகள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், நக்சல்கள் ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள். நக்சல் காரிடார் அப்படிங்கிறது நேபாளில் ஆரம்பித்து தர்மபுரி வரைக்கும் இருக்குது அப்படின்னு அவ்வளோ பெரிய நெட்வொர்க்காக ரெட் காரிடார் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு போயிட்டு இருந்த விஷயத்தை வெறும் 3 மாவட்டங்கள் 2 மாநிலங்கள்ங்கிற அளவுக்கு அதை சுருக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு ஒரு பெரிய தலைவலி ஏற்பட்டிருக்கு. அதே போல் பெஹல்காம் அட்டாக்கு பிறகான ஆப்ரேஷன் சிந்தூரில் பயங்கரவாத முகாம்களில் நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு 100 பேருக்கு மேலே பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்களில் குடியிருந்த பயங்கரவாதிகளுடைய குடும்பத்தினர் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அவர்களுக்கு பயங்கரவாதிகளுக்கு ஒரு பெரிய உறுத்தலை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய கவர்மெண்ட்டில் நம்ம அதை அசைக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சோம். என்னுடைய நினைவு சரியாக இருக்கும்போது அக்ஷர்தாம் அட்டாக்கு பிறகு ஒரு பெரிய மேஜர் அட்டாக் நடக்கலை, ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்காக. அதனால் அவங்க மனசில் இப்படி ஒரு அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும், அதற்கான முயற்சி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் வகுப்புகள்லையுமே கூட. பயங்கரவாதிகளுடைய முயற்சி 99 முறை தோல்வியுற்று ஒரே ஒரு முறை வெற்றி பெற்றால் கூட அவர்களுக்கு 100% வெற்றி தான். ஆனால் காவல்துறையினருக்கும் உளவுத்துறையினருக்கும் பயங்கரவாதிகளுடைய சதி 100 முறையும் தோற்கடிக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு முறை தப்பித்து விட்டால் கூட அது 100% தோல்வியாகத்தான் பார்க்கப்படும். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பெருமளவு முன்னேறி இருக்கின்றன. சுற்றுலா பயணிகள் ஒரு சுவிட்சர்லாந்து போல தங்களுடைய இன்ப பொழுதுகளை கழிக்கிறார்கள் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தபோது இரவு விருந்துகள் நடக்கின்றன, நைட் டின்னர் பார்ட்டிகள் நடக்குது,
நைட் ஷோ சினிமாஸ் நடக்குது. தலைநகரில் வந்து ஒரு எல்லா விதமான ஷாப்பிங்கும் ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் இருந்தபோது பஹல்காம் அட்டாக் வந்து ஒட்டுமொத்த டூரிசத்தை ஒரு பெரிய ஒரு நிலைகுலைய வச்சது. ஃப்ரம் டெரரிசம் டு டூரிசம் அப்படிங்கிறது தான் ஜம்மு காஷ்மீருடைய ஒரு ஸ்லோகனாக இருந்தது. பயங்கரவாதத்திலிருந்து சுற்றுலாவுக்கு அப்படிங்கிறது தான். அதை நம்பித்தான் பலர் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வெளிநாட்டர் உட்பட எல்லாருமே சென்றார்கள் பார்க்கும். இறந்தவர்களையுமே 26 கூட ஒருத்தர் நேபாளி நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் அதை குலைக்கிறதுக்கு பஹல்காம் அட்டாக் நடந்தது போலவே இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தி இந்தியா ஒரு அமைதியான, சேஃபான, செக்யூர்டான ஒரு நாடு அப்படிங்கிற பிம்பத்தை கலைக்கணும். ஏன்னா பாகிஸ்தான் பார்க்குறோம், அங்கே போகாதீங்க அப்படின்னு பல நாடுகள் வந்து பாகிஸ்தான் போயிடாதீங்க, எங்களை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடிக்கடி அந்த தகவல்களை தங்களுடைய குடிமக்களுக்கு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த 24 ஹவர்ஸுக்குள்ளே இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு அமெரிக்காவிலேருந்து, பிரிட்டன்லேருந்து, கனடாலேருந்து பல நாடுகள் வந்து தங்களுடைய குடிமக்களுக்கு இந்தியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க, தூதரகத்தோட தொடர்பில் இருங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, யார் எத்தனை வந்திருக்கீங்க, எப்போ வந்திருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது சர்வதேச அளவில் இந்தியாவை பற்றிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு பயங்கரவாதிகளுக்கு பேர் உதவியாக இருக்கும். நம்ம பார்க்குறோம், உலகின் மிகப்பெரிய வல்லரசாக அமெரிக்காவும் சைனாவும் இருந்தால் கூட அந்த இரு நாடுகளை விட பொருளாதாரத்தில் பெரு வளர்ச்சி, பெரு வேகம் பெறக்கூடிய ஜிடிபியில் வந்து ஆல்மோஸ்ட் 6-7 அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த ரெண்டு நாடுகளுமே 2-3 யோசிச்சுட்டு இருக்காங்க. 2% 3% யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய வளர்ச்சி வீதம், நம்முடைய வளர்ச்சி வீதம் வந்து 6லேருந்து 7 வரைக்கும் போயிட்டு இருக்கிறது பார்க்குறோம். அப்போ வந்து ஒரு புலிப்பாய்ச்சலில் இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போ இது எப்படியாவது டீஸ்டபிளைஸ் பண்ணுங்கிறதுக்கான பயங்கரவாத முயற்சி நிச்சயமாக இருக்கும். அதனால் இது பயங்கரவாத முயற்சி இல்லை, பயங்கரவாத தாக்குதல் இல்லை அப்படின்னு நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணிட முடியாது. பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஆனால் அது வந்து காவல்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற வரை பொறுத்திருப்பது தான் நியாயமாக, தர்மமாக சரியாக இருக்கும். இந்த டைம் வந்து புட்டின் வந்தது மட்டுமே இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பஹல்காம் அட்டாக் உட்பட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ கூட இஃப் ஐம் நாட் ராங் அமெரிக்க துணை அதிபர் இங்கே இருந்தார்னு நினைக்கிறேன். ஜேடி வான்ஸ் இங்கே தான். ஆமாம், ஜேடி வான்ஸ் இங்கே இருக்கும்போது தான் அந்த பஹல்காம் அட்டாக் இருந்துச்சு. ஸோ அமெரிக்க துணை அதிபர் இங்கே இருக்கும்போது பஹல்காம் அட்டாக், ரஷ்ய அதிபர் புட்டின் வரப்போவதற்கு முன்னாடி இந்த மாதிரி அட்டாக், இது வந்து அவர்கள் குறிவித்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். பட் அகெயின் ஒவ்வொரு வரியிலையும் நம்ம கவனமாக சொல்ல வேண்டியது, இது பயங்கரவாத தாக்குதல் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை, அதிகாரப்பூர்வ முடிவை அரசாங்கமும் எடுக்கவில்லைங்கிற புரிஞ்சுக்கிறோம். அதற்கான வாய்ப்புகளை மறுப்பதற்கு இல்லைன்னு பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டது போல் என்னங்க பார்லிமெண்ட் 2 நாள் நடக்க போகுது, என்னங்க பீகார் எலெக்ஷன் நாளைக்கு முடிய போகுது, என்னங்க ரஷ்ய அதிபர் வந்து வரப்போகிறாரு, இதை சுற்றி பார்த்தா இப்படி இருக்குது, ஹரியானாவில் இது மாதிரி ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இது எல்லாமே வந்து ஒரு கனெக்டிங் டாட்ஸ் தான். பட் அதனாலேயே நம்மகிட்ட 4 டாட்ஸ் இருக்குங்கனாலே நாமளாக பார்த்து கனெக்ட் பண்ணி அவ்வளோதான் அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியாது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச், அதில் வித்தவுட் எனி டவுட் நம்ம இதை இன்னும் கூர்ந்து நிதானமாக கவனிக்க வேண்டியிருக்குது. அருண். எஸ் சார், அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், குடியரசுத் தலைவர்லேருந்து பிரதமர்லேருந்து எல்லோரும் வந்து இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரிகள் அடுத்தடுத்து ஆலோசனையில் இறங்கியிருக்கிறார்கள். நாடு முழுக்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆல் ஆங்கிள்ஸ் வில் பி இன்வெஸ்டிகேட்டட் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இதில் பார்த்தோம்னா ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட் அப்படின்றது இப்போவே பலர் வந்து இது வந்து 10-11 அப்படின்னு அழைக்க ஆரம்பிக்கிறார்கள். இது இன்னும் கான்க்ரீட்டான ஒரு எவிடன்ஸ் இன்னும் வரல, இது டெரர் அட்டாக் அப்படின்னு. அப்படி இருந்தும் இப்பொழுதே வந்து பலர் வந்து இட்ஸ் 10-11 அப்படின்னு, எப்படி 26-11 அப்படின்னு சொல்லுவாங்களோ, எப்படி அங்கே இரட்டை கோபுர தாக்குதல் இதே போல் டேட் அண்ட் மந்த்தை வச்சு சொல்லுவாங்களோ, அதே போல் இதையும் வந்து 10-11 டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார்கள். இட்ஸ் டூ ப்ரீமெச்சூர் டு கால் இட் அப்படின்றது தான் நம்ம பாயிண்ட். இதுலேயே ரொம்ப இவ்வளோ சீக்கிரம் சொல்லணுமா, 6-7 மணி நேரத்துக்குள்ளே சொல்லணுமா, இது மேபி என்னவா இருக்கும்ன்றது தெரியாமல் இருக்கக்கூடிய நிலைமையில் அது அப்படி சொல்லலாமான்றது ஒரு பாயிண்ட். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட். இந்த நம்பருக்கான சிக்னிஃபிகன்ஸ் நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவில் நடந்ததை 9/11 அப்படின்னு குறிப்பிடுறாங்க, மும்பையில் நடந்ததை 26/11 குறிப்பிடுறாங்க. அந்த ரெண்டுமே பயங்கரவாத தாக்குதல் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அப்போ இன்னொரு 10-11 அப்படின்னு பேர் கொடுத்துட்டா அது வந்து அதே டோனில் இருக்கும். 10-11 நாங்கள் வந்து ஒன்றும் அப்படி கமெண்ட் பண்ணலையே அப்படின்னு சொன்னால், பட் வந்து அது டெரர் ஆங்கிளாகவே இப்போ நம்ம வந்து ஒரு முன்முடிவோடையே அப்படி நகர்வது வந்து நியாயம் இல்லை. நம்ம வந்து அந்த 10-11 அப்படின்னு அவங்க கொடுக்கறதுக்கான காரணம் இது வந்து ஆல்மோஸ்ட் அது அப்படி தான். நவம்பர் மாதம் 10ஆம் தேதி 10-11 போடுறது கேட்சியாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம அப்படி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அதை மறுப்பதற்கும் இல்லைங்கிற மறந்துவிடக்கூடாது. எஸ் சார், இப்போ இருக்கக்கூடிய நமக்கு தகவல் ஹரியானாவை சேர்ந்த அந்த ஓட்டுநர், அதாவது அவர் இன்னொருத்தருக்கு வித்துட்டாரு. ஸோ ப்ரீவியஸ் ஓட்டுநர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வந்து ஹரியானா போலீஸால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யூபி ஏடிஎஸ் வந்து தற்போது இந்த விஷயத்தில் விசாரணையில் ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறது. ரெட் ஃபோர்ட் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த டெல்லியும் பாதுகாப்பு உச்சகட்ட பாதுகாப்பு வலயத்தில் இருக்கிறது. நாடு முழுக்க மும்பை, ஹைதராபாத், சென்னை, கோயம்புத்தூர், அதே போல் உங்களுக்கு வாரணாசி, கொல்கத்தா, பீகாரின் ஒட்டுமொத்த பீகார் மாநிலம்னு
உங்களுக்கு நாடு முழுக்க முக்கியமான இடங்கள் சண்டிகர்லாம் வந்து உச்சகட்ட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிகமான மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்கக்கூடிய சண்டிகர், பத்திண்டா, உங்களுக்கு உரி, பத்தான்கோட் போன்ற இடங்கள்லாம் பார்டர் ஏரியாஸ்லையும் முக்கியமான இடங்கள் அனைத்திலும் வந்து பாதுகாப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள், பெரும் கோவில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் போன்ற அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் தீவிர பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. பயணிகளிடமும் யார் இருந்தாலுமே எல்லாரிடமும் இருக்கிறது. பொதுமக்களிடம் வந்து பல மாநில காவல்துறைகள் சொல்லியிருக்காங்க, ஏதாவது சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க, அது எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட் சைட்லேருந்து முக்கியமான பொய் தகவல்லாம் இங்கே பரவக்கூடிய நேரம் இருப்பதால் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் மக்கள் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் டெல்லி சிஎம் சொல்லுங்க அவாய்ட் ரூமர் மாங்கரிங் அப்படின்னு முக்கியமான விஷயத்தை டெல்லி முதல்வர் தெரிவித்திருக்கிறார். ஒரு தகவல் வந்து 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 எப்படி போகணும், ஆபரேஷன் சிந்தூர் எப்போ பார்த்தோம்னா கராச்சியை இந்தியா தாக்கிவிட்டது அப்படின்ற தகவல் வரைக்கும் ஊடகங்களே வந்து போட்டன. நம்ம வந்து ஒன்றுத்தையும் இல்லை, கரெக்டாக துல்லியமான தகவல் மட்டும் போட்டோம். கராச்சியை இந்தியா தாக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம், நேவி இன்ஃபோர்ஸ்ன்ற மாதிரி வந்து நிற்கும். பட் ஆனால் அப்படி எதுவும் நடக்கலன்றப்போ அது நடந்தது யார் சொன்னானே தெரியாமல் அது வந்து கடைசி வரைக்கும் தகவல்கள் வந்து வண்ணம் இருக்கும். ஸோ அப்படி இருக்க இந்த விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ரூமர்ன்றது தெரிஞ்சே பரவணும், தெரியாமல் கூட பரவலாம். அப்படி இருக்க அரசு சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வ மிக்க தகவல்கள் மட்டுமே நம்ம சொல்வது நமக்கு நல்லது. அட்லீஸ்ட் ஒன்று சொல்லி நம்ம திருத்திக்கிறது அப்படின்றது முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம அதான் சொல்லிட்டு வரோங்கிறத நம்ம பதிவு பண்ணோம். நீங்கள் குறிப்பிட்டது போல ஆபரேஷன் சிந்தூரில் வந்து கராச்சியில் மட்டுமில்ல, பாகிஸ்தானே பிடிபட்டதே பாஞ்சாலங்குறிச்சிங்கிற மாதிரி எல்லாம் முடிச்சாங்க. இந்தியாவை தூக்கிட்டாங்க, 4 ரஃபேல் விழுந்துருச்சு, 7 பைலட்டை காணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டே போனாங்க. பட் வந்து வெரிஃபை பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா கடைசி வரைக்கும் பண்ணப்படலைங்கிற பார்க்குறோம். அதுதான் நம்ம வந்து சாணக்கியாவில் வந்து நம்ம வந்து ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம ரிப்போர்ட் பண்ணோம். அதே தான் இப்போ நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து இனிஷியல் இன்புட்ஸ் எது, அன்கன்ஃபார்ம்டு இன்புட்ஸ் எது, வெரிஃபைடு இன்புட்ஸ் எதுங்கிறத நம்ம செக்ரிகேட் பண்ணி நம்முடைய நேர்களுக்கு நம்ம சொல்லிட்டு வரோம். நம்ம வெரிஃபைடு இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 பேர் பலி, I-20 கார் பேக் சைடில் வெடிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமாக இறந்தவர்கள் 8 பேரில் காரில் இருந்த 3 பேர் உள்பட அவர்களுடைய உடம்புலையுமே கூட வயரோ ஆணிகளோ இந்த மாதிரியான வேறு ஏதோ சஸ்பீஸான விஷயங்களோ தென்படலை. ஸோ ஒரு பிளாஸ்ட் தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கான சில ஆரம்ப அறிகுறிகள் வந்து அதில் தென்படலை. வேறு வெடிபொருட்களாக இருந்திருக்கலாம், அதெல்லாம் வந்து இன்னும் விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும். சுற்றி பற்றி இருந்த சிக்னல் நின்றுட்டு இருந்து அவர் 5 பேர் இறந்துருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பகுதி ரெட் ஃபோர்ட் அப்படிங்கிறது பக்கத்தில். டெல்லி இந்தியாவின் தலைநகர். ஹரியானாவில் ஏகப்பட்ட வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. பீகார் எலெக்ஷன் செகண்ட் ஃபேஸ் நடக்குது, பார்லிமெண்ட் துவங்க போகுது, ரஷ்ய அதிபர் புடின் வரப்போகிறார். இது எல்லாமே வந்து ஒரு இன்டர் கனெக்டடா, இது கோஇன்சிடென்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள். காருடைய உரிமையாளர் ஹரியானாவை சேர்ந்தவர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. காருடைய நம்பர் பிளேட் மட்டும் இல்லை, அது வந்து அவங்க நேரடியாகவே காருடைய உரிமையாளர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அவர் வந்து தெரிந்து தான் விற்றாரா, அவர்கிட்ட வந்து யாராவது திருடிட்டு போயிருக்காங்களா, இதில் வந்து வேறு ஏதாவது திருட்டு சம்பவத்திலேருந்து நடந்திருக்கா, அல்லது வந்து அவங்களே பயங்கரவாத சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதைத்தான் தற்போது வந்து காவல்துறை, உளவுத்துறை, NIA, CBI, IB எல்லாமே விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் அடுத்தடுத்த கட்ட தகவல்கள் வந்துட்டுருக்கு. நம்ம வந்து காவல்துறை ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல் காரோடைய உரிமையாளர் யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணால் half ஆஃப் த கேஸ் வந்து அதில் வந்து ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் காரோடைய உரிமையாளரை நெருங்கி விட்டார்கள், கைது செய்து விட்டார்கள்னு சொன்னதை விட அவரை நெருங்கி விட்டார்கள், அவரை டீடைன் பண்ணியிருக்கிறாங்க, அவர் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அவரிடம் நடக்கக்கூடிய விசாரணை, அவருடைய குடும்பத்தில் நடத்தக்கூடிய விசாரணை, இது எல்லாமே சேர்ந்து பார்த்துட்டு வரும்போது இது பயங்கரவாதத்துக்காகத்தான் அவர் வந்து இந்த காரை விற்றாரா அல்லது வாங்கினாரா அப்படிங்கிறதும், இது தெரிஞ்சு தான் நடந்ததா தெரியாமல் நடந்ததா அப்படிங்கிற முக்கியமான டெவலப்மெண்ட்ஸும் நமக்கு புரிய வரும். எஸ் சார், இது ஒரு வேளை டெரர் ஆங்கிளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ரீசன்ட் கமெண்ட்ஸ் ஆஃப் சீனியர் ஆர்மி லீடர்ஷிப், இந்தியன் ஃபோர்ஸஸ் லீடர்ஷிப் வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. ஒரு வேளை அப்படி இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் யோசிச்சோம்னாலே கொஞ்சம் லிங்க் பண்ணி பார்த்தா பரபரப்பாக தான் இருக்குது. ஒரு வேளை டெரர் ஆங்கிளாக இருக்கும் பட்சத்தில் கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு மாதம் முன்னாடி, ஒரு மாதம் இல்லாமல் அக்டோபர் 14ஆம் தேதி கிட்ட இந்தியன் ஆர்மியுடைய வெஸ்டர்ன் கமாண்டோடைய கமாண்டர், அவர் வந்து GOCC, அவர் வந்து லெஃப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் கட்டியார், அவர் வந்து ஒரு ஈவெண்ட்டில் பேசும்போது சொல்லியிருந்தார், பாகிஸ்தான் மேக் அன் அட்டெம்ப்ட் டு அட்டாக் இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்தியன் மெயின்லேண்ட்லேயே கூட இருக்கலான்ற மாதிரி கூட சில இன்டெலிஜென்ஸ் வந்து தான் சொன்னாங்க.
ஏன் அப்படின்னா அது போன்ற வெஸ்டர்ன் கமாண்ட் போன்ற அதோடைய கமாண்டர்ஸு கையெல்லாம் வந்து சிஜின்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்னல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ சிக்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது மோர் ஆஃப் ட்ராக்கிங் ஃபோன் கால்ஸ் அப்படின்னு எல்லாமே வந்து அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்டர் பண்ணக்கூடிய உளவு தகவல் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய சிகின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்னல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் நேரடியாக போகும், அதுக்கப்புறம் தான் டாப் பிராஸுக்கே போகும். ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு கமெண்ட் இப்படி வருது அப்படின்னா அதுவும் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான விஷயம். கரெக்டாக 1 மாதம் முன்னாடி அதை தொடர்ந்து தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட வெஸ்டர்ன் பார்டர் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய படைகள் வந்து போர் பயிற்சியெல்லாம் ஈடுபட்டிருக்கிறத பார்க்குறோம். ஸோ டெரர் ஆங்கிள் அப்படின்ற போது இன்டெல் அப்படின்ற போது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நிற்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே இது விசாரணை அப்படின்றது NSG சொல்லக்கூடிய விஷயமா தான் வந்திருக்கும். ஃபோர்செனிக் டீம்ஸ் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ அவங்க சொன்னால் தான் இது டெரர் அட்டாக்கா அப்படின்றது தெரிய வரும். இது வந்து விசாரணைன்றது இப்போ வெறும் 6 மணி நேரம் தான் ஆயிருக்கு. கார் ஓனர் மட்டும்தான் ட்ராக் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற நிலைமையில உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து முன்முடிவோட நம்ம இது டெரர் அட்டாக் அப்படின்னு சொல்ல முடியாது. இது டெரர் அட்டாக்காக இல்லாமல் ஒரு வேளை ஃபியூல் கொல்யூஷனாக கூட இருக்கலாம். ஃபியூல் கொல்யூஷன்றது ஒரு ரீசெண்டாக நிறைய நடக்கக்கூடிய இடங்களாக ஒரு சம்பவத்துக்கு ஒரு கார் வெடிப்பு, பைக் வெடிப்புலாம் கூட திடீர்னு பற்றி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்க அதுவாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அந்த எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட் அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்கிறது. மேபி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கலாம் அப்படின்றது ஒரு தகவலாக மட்டுமே, ஒரு ஹேசியமாக மட்டுமே தான் நடக்க முடியும். நம்ம யூகங்களுக்கு போகிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம உறுதியாக இருந்தாலும் அப்டேட்கள் நம்ம கொடுக்கறதுல தயக்கம் கிடையாது நமக்கு. அது வந்து அந்த வகையில் தான் நமக்கு வந்து i20 கார் வந்து ஹரியானாவுக்கு சொந்தமானது, அங்கே பதிவு பண்ணப்பட்டது, அதனுடைய உரிமையாளர் நெருங்கப்பட்டிருக்கிறார். அங்கே வந்து அவரிடம் விசாரணை நடக்குதுங்கிற பார்க்குறோம். அந்த ஹரியானாவில் பதிவு செய்யப்பட்ட அந்த காரில் வந்து i20 ஹூண்டாய் நிறுவனத்துலேயுமே இந்த விசாரணை நடக்குது. அவர்கள்ட்டந்துமே அதை வந்து உறுதிப்படுத்தி பண்ணியிருக்கிறாங்கங்கிற பார்க்குறோம். அது வந்து திருட்டுக்கான போனதா என்னது, அந்த உள்ளே இருந்த 3 பேர் யார்? அடுத்த கேள்வி நமக்கு வந்து இப்போ அந்த வாகனத்துடைய உரிமையாளர் அதோடைய செகண்ட் ஓனர் யார் அப்படிங்கிறத அடையாளம் கண்டிருக்கிறாங்க. அவரை தான் நெருங்கியிருக்கிறாங்க ஹரியானாவில். அவரோட விசாரணை நடக்கிறது. அப்போ அந்த காரில் இருந்த 3 பேர் யார் அப்படிங்கிறது தெரியக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர் தான் காருடைய உரிமையாளரா, இவருடைய கார் திருடு போயிருக்கா, இவர் காரை வேறு யாருக்காவது விற்றிருக்கிறாரா, விற்றவர்கள் எப்போ போனாங்க, எப்போ விற்றாங்க என்னங்கிற கேள்வி பார்க்கணும். அதன் மூலமாக அந்த காரில் இருந்த 3 பேர் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிடும். இல்லாட்டாலுமே DNA டெஸ்ட் உட்பட அதிகபட்சமாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் வந்து ரொம்ப அதிகமான நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை. வரக்கூடிய தகவல்கள் வந்து ரொம்ப கூடுதலான விசாரணை அமைப்புகள் வந்து இயங்கிட்டு 4 பக்கமும் இயங்கிட்டு இருக்காங்கிற பார்க்குறோம். பட் தவறான தகவல் வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஸோ வெரிஃபைடு தகவல் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படி தான் அந்த டெத் டோல் அப்படிங்கிறது வந்து 13 14 அப்படின்னு இருந்தபோது அது வந்து 8 அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க நிறுத்தினதுக்கான காரணம் இதுதான் கன்ஃபார்ம்டு சோர்ஸ் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அப்போ அதுபோல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலுக்கு வந்து முன்னாடி நம்ம ஒன்று விஷயத்தையும் கவனமாக பார்க்கணும். இந்த நேரம், காலம், இடம் இது 3மே வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. அதனாலேயே இது வந்து சதிச்செயலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் திரும்ப நான் சொல்வது போல் இது சதிதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. எல்லா பள்ளியும் பயங்கரவாதம், எல்லாமே பயங்கரன்ட்டு அந்த மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டுறதும் சரியில்லை. அதற்கு பின்னாடி வேறு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத தெரிந்த பிறகு நம்ம பார்க்கணும். தற்போது கிடைத்திருக்கூடிய தகவல்படி பலி எண்ணிக்கை 8 என்பது 9ஆக மாறி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போல் 3 பேர் காரில் இருந்தார்கள். அருகாமையில் பயணித்த சிக்னலுக்காக காத்திருந்த 6 பேர் உயிரிழந்திருக்காக தெரிய வருகிறது. டோட்டலாக 9ங்கிறது இப்போ தெரியுது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கவலைக்கிடமான உடல்நிலையில் மருத்துவமனையில் லோக் நாயக் ஜெயபிரகாஷ் அவருடைய மருத்துவமனை LNJP அந்த மருத்துவமனையில் நிறைய பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ மற்ற மருத்துவமனையிலுமே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மருத்துவமனையில் தான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் போய் காயம்பட்டவர்களை பார்த்தார். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள் காயம்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அந்த மருத்துவமனையில் தான் நிறைய பேர் இருக்கிறான்னு பார்க்கணும். அதில் வந்து 8 பேர் பலியாகி இருந்த நிலைமையில் டோல் வந்து 1 அதிகரித்து 9 பேர் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம வந்து இந்த 8 9 அப்படிங்கிறதுல 9 அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம வந்து இன்னமும் சிலர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கிறது. இறந்தவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு கவலைக்குரியதோ அதைவிட குறைவில்லாத கவலைக்குரியது இது பயங்கரவாத சம்பவமா அல்லது விபத்தா அப்படிங்கிறது. கார் பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு காயினேஜை நம்ம போடுறோம், கார் வெடிப்பு அப்படின்னு. அது விபத்தா அல்லது வந்து வெடிகுண்டு தாக்குதலா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. 2க்கும் நடுவில் ஒரு விஷயமாக உணர்ச்சிவசப்படக்கூடாதுங்கிற கணத்தில் கார் பிளாஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அது கார் பிளாஸ்டாகவே தொடரும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் கிடையாது. அது வந்து என்ன மாதிரியான தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளிவருகின்றன அப்படிங்கிற டெவலப்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வருதுங்கிற நம்ம பார்க்கணும். இது நிச்சயமாக மத்திய அரசுக்கு ஒரு சவால். ஏனென்றால் மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கையும்
மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தான் டெல்லியில் மேற்பார்வை செய்து வருகிறார். உள்துறை அமைச்சர் அகில இந்திய அளவுக்கும் அவர் தான்ங்கிறத பார்க்குறோம். ஸோ வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார், அங்கே பாஜக மாநில அரசு தான் இயங்குகிறது என்பதை மறந்து விடுவதற்கில்லை. அந்த இடத்துல டெல்லியில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகாக இருந்தாலும், இதற்கு முன்னாடி நம்ம பல சந்தர்ப்பங்களில் 2014 வரைக்கும் வந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த மாதிரி பயங்கரவாத சம்பவங்கள் நடந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் தொடர்ந்து இது மாதிரி பயங்கரவாத தாக்குதல் நடக்கிறது அப்படிங்கிறது போய் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அப்போதும் இப்போதுமாக அப்படிங்கிறது இருந்து இதுவும் அடிக்கடி நடக்குதோ அப்படிங்கிற ஒரு கவலையும் ஏற்படுகிறது. அப்போ இது வந்து விபத்தா சதியா அப்படிங்கிறது அந்த $1 மில்லியன் கேள்விக்கு பதில் தேட வேண்டியிருக்கிறது. தொடர் அப்டேட்ஸுடன் நம்ம வந்து எப்பயுமே சாணக்கியா நண்பரோடு நம்ம வந்து இணைந்திருப்போம். அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்முடைய கார்டு மூலமாக, நேரலை மூலமாக, செய்திகள் மூலமாக. எது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களோ அவை சாணக்கியாவில் வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.